அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதில் கேசிஎல் எக்ஸ்பிரஸோ என்ற தலைப்பில் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஸ்பீக்ஸ்னு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நாலேஜ் பேஸ்டு ஒரு டாக் அண்டு டிஸ்கஷன் ஆரம்பித்து இது இரண்டாவது நிகழ்வு. இந்த இரண்டாவது நிகழ்வில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்து டாக் ஒரு உரையாடி நம்மளுடைய கலந்துரையாட வந்திருக்கும் டாக்டர் டெய்சி, ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட், தியாகராஜர் கல்லூரி அவர்களை அரங்கிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்வில் பங்கெடுக்க வந்திருக்கும் உங்கள் வாசகர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஒரு லெட்டர் ரைட்டிங்லேருந்து ஆரம்பித்து ஒரு ரிப்போர்ட் ரைட்டிங், ஈவன் ஒரு லோகோ க்ரியேஷன்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நடக்கிற ஒரு எல்லா விதமான ஒரு விஷயங்களையும் நம்மளால் யூஸிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளால் செய்ய முடியும். ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணணுமா, இல்லை ஒரு லெட்டர் கம்யூனிகேஷன் இன்னொருத்தருக்கு அனுப்பணுமா, இல்லை ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணணுமா அப்படின்னு இல்லாமல் நம்மளுடைய விஷயங்கள் சில நம்ம ஒரு 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 நாலேஜ் லைக் நம்மளுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாக்கா அது சரியா அப்படின்றத கேட்குறதுலேருந்து ஆரம்பித்து ஈவன் ஒரு டெண்டர் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி இந்த டெண்டர் டாக்குமெண்ட் இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய டெண்டர் ரூல்ஸ்க்கு கீழே தான் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சோன்னா கூட சஜஷன் கொடுக்குது. இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் கொஞ்சம் மாற்றலாம், இது டெண்டர் ஆக்ட் படி இல்லை அப்படின்றத ஆரம்பித்து நம்ம ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து அனுப்பிச்சிட்டு இது கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் படி இருக்குதா அப்படின்னு நம்ம டவுட் கேட்டோன்னா கூட கிளியராக சொல்லுவாங்க. இல்லை எனக்கு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடு, இல்லை ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷன் அனுப்புகிறேன், ஒரு ஃபார்மல் கம்யூனிகேஷன், ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷன், ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஹையர் அஃபிஷியலுக்கு நாங்கள் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு லெட்டர் அனுப்புகிறோம், இல்லை ஒரு ப்ரப்போசல் அனுப்புகிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் க்ரியேட் பண்ணி என்ன நம்ம வேணுமோ, எனக்கு இதுதான் நான் செய்ய போகிறேன், இவங்க தான் டார்கெட் ஆடியன்ஸ், இவங்களுக்கு இதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கிளியராக ரிப்போர்ட் கொடுத்துருது. அதில் நம்ம சாட்டிஸ்ஃபைடு இல்லை, ரீரைட் பண்ணி கொடு அப்படின்னா ரீரைட் பண்ணி கொடுக்குது. நிறைய லோகோஸ் நாங்கள் வேர்கள் நிகழ்ச்சிக்கெலாம் முகவரி இந்த மாதிரிலாம் நாங்கள் ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி நாங்கள் லைப்ரரி ரிலேட்டடாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணலான் இருக்கோம். இதுதான் கான்செப்ட். இது எனக்கு லோகோ வேணும்னு கேட்டால் நியூமரஸ் லோகோஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் வேணும், நான் இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த லோகோவில் வேணும்னு கேட்டோம்னா அதையும் செய்யுது. ஸோ ஹியூமன் இன்டர்வென்ஷன் உடைய தாக்கம் குறைச்சி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு புக்கை கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஆடியோ ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி அது பேசுது, அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷனோடு பேசுது. ஒரு புயலிலே ஒரு தோணி நாவலை இப்போ சமீபத்தில் ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தோம். புயலிலே ஒரு தோணி நாவலில் இருக்கிற பேஜஸை வாசிக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாய்ஸு அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷனோட, அவ்வளோ உச்சரிப்பு தெளிவாக தமிழில் ரொம்ப அழகாக வாசிக்குது. ஸோ அதோடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருக்குது. இனி இது ஸ்டார்டிங் இப்போ தான் நம்ம ஏர்லி ஸ்டேஜில் இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். என்னை விட மேம்க்கு ரொம்ப நல்லா தெரியும். பட் இதோடைய வீச்சு எந்த அளவுக்கு போகுதுன்றது நம்மளுக்கு தெரியலை. ஸோ ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்கிறனால இதை பற்றி நம்மளுடைய உரையாட வந்திருக்கிறார்கள் டாக்டர் டெய்சி. ஷி இஸ் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு Professor in the field of information technology in Thiagarajar College of Engineering. அவர்களை இந்த சிறப்பு செய்வதற்காக திரு சந்தானகிருஷ்ணன் சார் அவர்களை அழைக்கிறோம். ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்மளுடைய உரையாட டெய்சி மேம் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ உங்கள் அனைவரையும் இந்த இனிய மாலை பொழுதில் இந்த டாக்குக்காண்டு இங்கே வரவழை அன்போடு அழைத்து இன்விடேஷன் கொடுத்து இந்த ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபார்மல் மீட்டிங் மாதிரி இருந்தது ஏஐ ரிலேட்டடாக. இப்போ செகண்ட் டைம் இந்த ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்காண்டு இன்விடேஷன் கொடுத்தது சார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து வாசகர் குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். ஓகே, மைசெல்ஃப் டெய்சி. நான் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட்டாக ஐடி டிபார்ட்மெண்ட்டில் தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில்
வேலை பார்த்துட்ருக்குறேன். ஓகே, எஸ். ஸோ எங்களுடைய ரிசர்ச் ஏரியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஓகே, எஸ். ஸோ the topic is effects of artificial intelligence on society. ஸோ சொசைட்டினா இந்த ஹியூமன் பீயிங்ஸ், ஒவ்வொருடைய இண்டிவிஜுவலுக்கோ ஒரு சொசைட்டிக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்ற ஒரு டெக்னாலஜி எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் பேசலான் இருக்கிறேன். நான் ஸ்லைட்ஸ் இருக்குது. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா யூ கேன் இன்டரப்ட் அண்ட் யூ கேன் டெஃபினெட்லி ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகே, எஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய ரீசன் என்ன, நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்குறோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன இது மாதிரி சொல்கிறேன். ஸோ வி ஆர் லிவிங் இன் இன்டர்நெட் இரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லார் கையிலையும் என்ன இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ வி ஆர் லிவிங் இன்டர்நெட் இரா. லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜி அப்படின்றதுல இப்போ நிறையா நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ யாராவது என்னோட இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த உரையாடல் வந்து இந்த டிஸ்கஷன், இந்த ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து இன்னும் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ எம் ரெக்வஸ்டிங் எவ்ரி ஒன் ஃபீல் ஃப்ரீ அண்ட் இன்ட்ராக்ட் வித் மீ. ஓகே, எஸ். ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்றதெல்லாம் எதுன்னு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜி ஏன்னா உங்களுடைய பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ இல்லை நீங்களோ வந்து நிறைய விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக ஏன்னா எல்லார்ட்டையும் மொபைல் இருக்கிறதுனால இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜியெல்லாம் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ லேட்டஸ்ட்டாக இப்போ மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த மொபைல் ஃபோனில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம்னா 5G டெக்னாலஜி. 5Gன்றது என்னென்னா G ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜெனரேஷன், 5th ஜென்ரேஷன். ஸோ 5th ஜென்ரேஷன் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மொபைல் ஃபோனுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு பழைய ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோனே நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசணும்னா நம்ம எஸ்டிடி கால்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ எஸ்டிடி கால்ஸ் நிறைய இடங்கள்லாம் வந்து என்னென்னா டெலிஃபோன் பூத்ஸ் மாதிரி இருக்கும், எஸ்டிடி கால்ஸ் இருக்கும். ஸோ ட்ரங்க் கால் இருக்கும். ட்ரங்க் கால்னால் புக் பண்ணி நான் எந்த டைமில் நான் கால் பண்ணுறேன்றதெல்லாம் 25 இயர்ஸ் பேக்குக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்கும். ஸோ எஸ்டிடி, லோக்கல் கால்ஸ், அந்த மாதிரி மொபைல் பிஎஸ்என்எல் இதெல்லாம் வந்து ஒன்லி டெலிஃபோன் கால்ஸ் மாதிரி இருக்கும், லேண்ட் கனெக்ஷன்ஸில் இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து ஒன்லி உரையாடல். ஸோ அந்த ஆப்போனண்ட் வந்து கரெக்ட் டைமில் அதை எடுக்கலைன்னா மிஸ்டு கால், நம்ம வந்து திருப்பி அவங்கள காண்டாக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதிலேருந்து அடுத்த டெக்னாலஜி என்ன வந்ததுன்னா 3G, 4G, 5Gன்னு சொல்லி இப்போ மொபைல் டிவைஸில் வந்து ஈஸியாக நம்ம எல்லாரோடையும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ மிஸ்டு காலாக இருந்தாலும் திருப்பி எப்போ பேசியிருக்கிறாங்கன்றது எந்த காலையும் நம்ம மிஸ்டு இல்லாமல் we can easily contact. ஸோ தட் இஸ் கால்ட் as 5G. ஸோ 5Gயில் மொபைலில் நம்ம என்ன மாதிரி கம்யூனிகேஷன்ஸ்லாம் பண்ணுறோம். இப்போ வாட்ஸ்அப் ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் என்ன மாதிரியெல்லாம் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, எல்லாரையும் வாட்ஸ்அப் வந்து யூசேஜ் நம்மள்கிட்ட இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரி யூசேஜ் பண்ணுறோம், மெசேஜ் அனுப்புகிறோம். ஸோ மெசேஜ் வந்து என்ன மாதிரி இருக்கும், டெக்ஸ்ட். ஸோ எனி லாங்குவேஜ் நம்மளுக்கு வந்து அந்த இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா எந்த லாங்குவேஜ்லனாலும் நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து அந்த டெக்ஸ்ட் மெசேஜாக அனுப்பலாம். அடுத்து வீடியோ கால், வெரி குட், வீடியோ மெசேஜாக அனுப்பலாம். அடுத்து வெரி குட், வாய்ஸ் காலாக அனுப்பலாம். அடுத்து ஸ்டேட்டஸ், இமேஜஸ், அடுத்து என்னது இமேஜஸ், ஃபோன், இந்த இதுதான். ஸோ த டேட்டா, எஸ் வெரி குட். இந்த டேட்டானா என்னன்னு சொல்லுவோம்னா என் பேர் ஒரு டேட்டா, நான் என்ன படிச்சிருக்கேன்றது ஒரு டேட்டா, என்னுடைய வயசுன்றது ஒரு டேட்டா, நான் எங்கே வேலை பார்க்குறேன்றது ஒரு டேட்டா. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா டெக்ஸ்ட் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி எல்லாருக்குமே டேட்டா வந்து ஒரு இருக்கும். பிறந்த உடனே அவங்களுக்கு என்னவா இருக்கும், ஒரு டேட்டா வந்துடும். ஒரு டேட்டான்றது அவங்க பேர் என்னன்னு வேணும், அவங்க பேரண்ட்ஸ் பேர் என்ன வேணும், எந்த டேட்டில் பிறந்திருக்கிறாங்க, எந்த கண்ட்ரி, எந்த ஸ்டேட்டு, எந்த ரீஜன்றதெல்லாம், இதெல்லாம் ஒரு டேட்டா. ஸோ இந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இருக்கும். ஸோ இந்த டேட்டா வந்து என்னென்னா ஒன்லி டெக்ஸ்ட் டேட்டான்னு சொல்லுவோம். என்னுடைய பேருன்றது டெக்ஸ்ட்டாக தான் பண்ணுவோம். என்னுடைய வயசுன்றது நியூமரிக்கல் டேட்டா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய படிப்புன்றதெல்லாம் ஒரு டெக்ஸ்ட் டேட்டா. ஸோ இதில் வந்து 5G டெக்னாலஜி இந்த டேட்டாஸை ஹேண்டில் பண்ணுது. ஸோ டெக்ஸ்ட் டேட்டா ஒன்று இருக்குது. இமேஜ் அனுப்புகிறேன்னு என்ன அனுப்புகிறோம், ஃபோட்டோஸாக இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ்ன்றது என்னது, அது ஒரு டேட்டா. இமேஜ் டேட்டா வந்து ஃபோட்டோ. நான் இப்போ பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன்னா அது ஒரு டேட்டா. ஸோ வாட் இஸ் தட், ஆடியோ டேட்டா.
ஸோ ஆடியோ டேட்டா, வீடியோ எடுத்து நான் அனுப்புகிறேன்னா வீடியோ டேட்டா. ஸோ உலகத்தில் எஸ், ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் என்ன மாதிரி டேட்டாவை நான் என்ன அனுப்புகிறேன்னு டாட் பிடிஎஃப் டாட் அந்த ஃபைலை நான் எந்த மாதிரி அனுப்புகிறேன் அப்படின்றது டாட். இப்போ வீடியோ ஃபைல்ஸ்னால் டாட் MP4 MP3, ஆடியோ ஃபைல்ஸ்னால் அந்த ஃபைல் ஃபார்மேட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறேன்றது அது ஃபார்மேட்டிங். பட் பேசிக்காக டேட்டான்றது நம்மள்ட்ட என்ன இருக்குது, டெக்ஸ்ட், ஆடியோ, வீடியோ, இமேஜ். ஸோ அது வந்து சேட்டலைட்டில் போய் கேப்சர் பண்ணாலும் அது என்னவாக இருக்குது, இமேஜ் டேட்டாவாக தான் இருக்குது. எந்த உலகத்தில் எந்த டைப் ஆஃப் எங்கே இருந்தாலும் இந்த கம்யூனிகேஷன் இஸ் ஒன்லி திஸ் வே கம்யூனிகேஷன்ஸ். என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ ரைட் நவ் the 5G technology supports this kind of data. So that is the one best example. IoTன்னு சொல்லலாம். IoTன்றது என்னன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ வாட் இஸ் தட், IoT ஒரு சென்சார் நான் வச்சேன்னா இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு எப்படி நான் மெயின்டைன் பண்ணலாம், இல்லை ஒரு லைட்டு வச்சேன்னா எத்தனை பேர் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அதுக்கேற்றாப்பில் கவுண்ட் பண்ணி எத்தனை லைட்ஸ் வந்து ஆன் பண்ணணுன்றது ஆட்டோமேட்டிக்காக அதை சென்ஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறது சென்சார். ஸோ IoT டேட்டா. தென் இப்போ வந்து பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்லி என்னுடைய வந்து டேட்டாவை எவ்வளவு செக்யூர்டாக நான் அனுப்பலாம் அப்படின்றது. தென் மெஷின் லேர்னிங், AI, இதெல்லாம் நியூ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜி. இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கூட இப்போ எல்லோரும் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் IT ஆர் டேட்டா சயின்ஸ், AI MLன்னு சொல்லுவாங்க. ஸோ AI அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், MLன்றது மெஷின் லேர்னிங். ஸோ எல்லா டேட்டாவையும் எப்படி கம்பைன் பண்ணி யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து த ரோல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஹியர் சொசைட்டி இஸ், ஸோ இந்த மொபைல் ஃபோன் நான் வாங்கணும்னா டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து டெக்னாலஜினுடைய எவால்வ்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு மொபைல் ஃபோன் நான் வாங்குறேன்னா இனிஷியலாக ஒரு லேண்ட்லைன் கனெக்ட் பண்ணி வீட்டில் லேண்ட்லைனில் இருந்தாலே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அடுத்து ஒரு மொபைல் ஃபோன் பேஜர்னு சொல்லி நம்ம வச்சுருந்தோம், ஒரு டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் வரும். அடுத்து மொபைல் ஃபோன் நம்ம வாங்கியிருக்கிறோம். மொபைல் ஃபோனுடைய காஸ்ட் எவ்வளவா இருக்குது, இப்போ எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ எனிபடி எல்ஸ் கேன் பர்ச்சேஸ் தட், பை தட். ஸோ அஃபோர்டபுளாக அந்த டெக்னாலஜி வந்து யாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி மினிமம் காஸ்ட் அண்ட் மேக்ஸிமம் டியூரேஷன். ஸோ இதுதான் இந்த பிரின்சிபல் ஆஃப் டெக்னாலஜி. மினிமம் காஸ்ட்டில் எனக்கு அந்த டெக்னாலஜியை நான் வெதர் ஐ கேன் யூஸ் இட் ஐஃபோன் ஆர் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் தான் என்னன்றது அந்த காஸ்ட் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் அந்த டெக்னாலஜி வந்து ரீச்சபிள் டு எவ்ரி ஒன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஈஸிலி வி கேன் கனெக்ட் பீப்புள் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ அனதர் பிளேஸ். ஸோ எனக்கு வந்து இப்போ ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை, நான் இங்கேருந்து ஐ கேன் கால் எனி பர்சன். யூஎஸில் இருந்தாலும் என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும், யூகேயில் இருந்தாலும் பண்ண முடியும். டைம்ஸில் வந்து ரீஜனில் டைம் மேபி வித்தியாசமாக இருக்கலாம், பட் எனி டைம் anywhere I can connect with the people. So these are all the benefits of technology. So I can easily handle any kind of data, there is no restriction. I can easily communicate from one place to another place to anybody else, there is no restrictions. The cost of communication, ஸோ நான் ட்ரங்க் கால் புக் பண்ணுறேன், இல்லை 1 மணி நேரம் நான் STD கால் பேசியிருந்தேன்னா என்னுடைய சார்ஜ் எவ்வளவாகும், 1000 rupees, 2000, 5000 வரைக்கும் கூட ஃபோன் பில் கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ நவடேஸ் வாட் இஸ் த காஸ்ட் ஃபார் கம்யூனிகேட்டிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். நான் எத்தனை வீடியோ கால் பண்ணாலும் எவ்வளவு இருக்குது, மினிமமாக நான் எவ்வளவு போஸ்ட்பெய்டு ப்ரீபெய்டு பண்ணியிருக்கணும், அதுக்குள்ளே நான் என்ன பண்ண முடியும், ஐ கேன் ஈஸிலி கம்யூனிகேட். ஸோ இப்போ நான் ஒரு படம் பார்க்கணும்னாலும் என்ன பண்ணலாம், போய் தியேட்டரில் போய் க்யூவில் வெயிட் பண்ணி பார்க்க தேவையில்லை. ஸோ ஐ கேன் ஈஸிலி கெட் மை வீடியோஸ் ஆர் ஃபில்ம்ஸ். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை வந்து ஐ கேன் ஈஸிலி வியூ வித்தின் மை mobile phone. So these are all the contribution of the technology. So we are the beneficiaries of these technologies. Okay, yes. So this is the advancement in technology. Next. So the necessity is the mother of invention. So இது எனி டைம் இட் இஸ் அப்ளிகபிள். ஸோ எனக்கு என்ன தேவை அப்படின்னு நான் தேடினேன்னா அதுக்குரிய தேடுதல் பார்த்தோம்னா அது வந்து ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பாக தான் இருக்கும். ஸோ இப்போ அடுத்த கண்டுபிடிப்பு என்ன, ஸோ எங்கே பார்த்தாலும் டேட்டாவாக இருக்குது, ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம், ஈஸியாக அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலாம்னா த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இஸ் வெரி ஹை. ஒவ்வொரு நாளும் என்னுடைய மொபைல் ஃபோனில் டேட்டா வந்துகிட்டே இருந்தால் என்னுடைய மொபைல் ஃபோனுடைய
மெமரி சைஸ் எவ்வளோ இருக்கும்? 1 ஜிபியோ 60 ஜிபி ஆர் 100 ஜிபி இருந்தாலும் என்னவாகும்? ஒரு மாதத்தில் ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். ஸோ அப்போ ஃபில் ஆகிடுச்சுன்னா அடுத்த டேட்டாவை நான் டவுன்லோட் பண்ண முடியாது, ஃபர்தராக எனக்கு வந்து சேவ் பண்ண முடியாதுன்னா தென் ஐ ஹாவ் டு சர்ச். ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக பண்ணலாம்னா ஐ ஷுட் மேனுவலி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறோம், டெலீட் பண்ணுவோம். எது ஸ்பேம் என்னுடைய மெயிலில் வந்து ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஃபில்டர் போட்டு we can ஸ்பேம் ஃபில்டர் போட்டு we can eliminate. ஸோ த நெசசிட்டி, ஸோ வாட் இஸ் த நெசசிட்டி, இன்னும் இதை வந்து நெக்ஸ்ட் ஹையர் லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதுல. ஸோ we are playing the role of ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பத்துறை, எப்படி டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ இதே தான் ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸ். எனிவேர் எல்ஸ், எங்கே போனாலும் என்னவா இருக்குது. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன்? ஈவினிங் டைமாக இருக்கனால வெதர் யூ ஆர் பிரிஸ்க் ஆர் டயர்டாக இருக்கிறீங்களான்றதுக்கு ஐம் ஃப்ரீலி ஐம் ஆஸ்கிங் திஸ். வாட் இஸ் ஏடிஎம்? ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் ஆர் எனி டைம் மணி அப்படின்னு சொல்லலாம். எனி டைம் மணி, எங்கேனாலும் நான் மணியை வந்து நான் 1 lakh rupees ஒரு இடத்துக்கு நான் கொண்டு போகணும்னா முன்னாடி எவ்வளோ பயந்து எடுத்துகிட்டு போவோம். ஸோ nowadays it is very easy, only a simple click. If we know the pin number, if we have enough amount within our account, then we can easily transact. டிரான்சாக்ஷன் என்னவா இருக்குது? ஈஸியாக இருக்குது. ஈஸியாக நம்ம வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எங்கே ஒரு இப்போ nowadays we can easily பர்ச்சேஸ் எனி கைண்ட் ஆஃப் ஐட்டம் ஆன்லைனில் தான் இருக்குது. ஸ்விக்கினாலும் சரி, ட்ராவல் பண்ணணும்னாலும் எவ்ரிதிங் இஸ் ஈஸி. எனக்கு ஒரு புது ஊருக்கு நான் போகிறேன், என்ன பண்ண போகிறேன், இல்லை பாஷை தெரியாது, இல்லை என்ன பண்ண போகிறேன்ற பயம் யாருக்குமே நவடேஸ், பெரியவங்களுக்கும் இல்லை குழந்தைகளுக்கும் இருக்காது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது வந்து டெக்னாலஜி. ஸோ வி கேன் ஈஸிலி கனெக்ட் தேட் வித் த டெக்னாலஜி. ஸோ இட் வில் ஈஸிலி கைட் அஸ், இட் இஸ் ஈஸிலி சப்போர்ட் அஸ். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். So here so the cost of mobile phone is very cheap. The communication cost is also very cheap. So the number of data is ever increased. ஒரு நாளைக்கும் data increase ஆகிட்டே இருக்குது. Okay, so these are all the benefit of technology. So how we are the beneficiaries. Next. So what are all, for example, Facebook accountsல வந்து பர் டே பர் ஹவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக் வந்து we can share எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். வாட்ஸ்அப் மாதிரியே வந்து ஃபேஸ்புக்கில் எனி கைண்ட் ஆஃப் ஷேர் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம், எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்னாலும் அதில் வந்து மெயின்டைன் பண்ணலாம், எந்த டேட்டானாலும் போடலாம். ஸோ ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ், மூணாவது இது பாருங்களேன், ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் more than 250 million photo uploads, interactions of 800 million active users each day. So ஃபேஸ்புக்குன்றது இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ரீஜன் வைஸ். இப்போ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க, அதையுமே ஃபேக்காக வந்து நிறையா யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பர் டேக்கு வந்து ஃபேஸ்புக்கில் எவ்வளவு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட்லாம் வருதுன்னா 900 million ஆப்ஜெக்ட்ஸ், 10 to the power 3, 900 into இத்தனை ஜீரோ போட்டிங்கன்னா தட் மணி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பர் டேக்கு வருதுன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும், ஒரு 6 மாதத்துக்கு எவ்வளோ வரும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும். அப்போ எவ்ரி டே the accumulation of data is very high. So that is the another challenging. So இப்போ எனக்கு பெனிஃபிஷரி டெக்னாலஜி இருக்குது, ஐ கேன் ஈஸிலி டெய்லி நான் டேட்டாவை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். டெய்லி ஒரு 15-20 ஃபில்ம் யூடியூப் வீடியோஸ் ஆர் வாட் எவர் தட் ஃபில்மை வந்து நான் டவுன்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா என்னுடைய மொபைலினுடைய கேட்ஜெட்னுடைய மெமரி சைஸ் ஃபுல்லாமே ஆக்குபைட் ஆயிரும். ஸோ தட் இஸ் a very big challenge. So how we have to handle this? So for more than 5 billion people are, so that is the another challenge which leads to there. So next. So here we can say this கிலோபைட்ஸ், மெகாபைட்ஸ், 1 கிலோகிராம்ன்ற மாதிரி நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா 1 கிலோகிராம்னா அது எவ்வளோ 1000 grams தான் வந்து 1 கிலோகிராம் சொல்லுவோம். அது மாதிரி டேட்டா சைஸ் வந்து எவ்வளோன்னு சொல்கிறோம்னா கிலோபைட்ஸ், மெகாபைட்ஸ், தென் ஜிகாபைட்ஸ், டெராபைட்ஸ் எல்லாமே 10 to the power 10 போட்டு அதனோட 3ன்னு போட்டோம்னா 3 0, அடுத்து 6ன்னு போட்டோம்னா 6 0, அந்த அத்தனை ஜீரோஸ் இருக்கும். தட் இஸ் த சைஸ் ஆஃப் டேட்டா, அக்குமுலேஷன் ஆஃப் டேட்டா. நெக்ஸ்ட். ஸோ இங்கே இந்த அக்குமுலேஷன் ஆஃப் டேட்டா எதுக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல வந்து நம்ம வீட்டில் ஒரு டெலிஃபோன் இதுதான் இருக்கும், டெலிஃபோன் கனெக்டர் மட்டும்தான் இருக்கும். நம்ம எல்லாரும் அதை யூஸ் பண்ணி அந்த சேம் நம்பர் யூஸ் பண்ணி we can connect all these people. இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா எத்தனை எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இருக்கும்?
Tell me. எத்தனை 4 பேர் இருந்தோம்னா எத்தனை கேட்ஜெட்ஸ் இருக்கும்? 4 கேட்ஜெட்ஸ். 4 மட்டும்தான் இருக்குமா? வேறு என்ன இருக்கும்? இந்த ஃபோன்லேருந்து டேட்டா என்னது, ஸ்மார்ட் வாட்ச்னாலும் அது ஒரு டேட்டா கலெக்ஷன்ஸ் தான். ஸோ 4 லேப்டாப் எத்தனை வச்சுருப்போம்? அதில் 2 இருக்கும், மினிமம் 2 இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கேட்ஜெட்ஸ். ஸோ எத்தனை கேட்ஜெட்ஸ்? ஸோ என்னுடைய டிவைசஸ்லாம் என்ன எல்லாமே கேட்ஜெட்ஸு எலக்ட்ரானிக்லி கனெக்டடாக இருக்குதா? என்னுடைய காரு, என்னுடைய ஏசி, இது அடுத்த அட்வான்ஸ்மெண்ட். நான் வந்தோன்னே என்னுடைய டோர் வந்து ஓப்பன் ஆகுற மாதிரி, என்னுடைய ஏசி ஆன் ஆகுற மாதிரி, எவ்ரி திங் இஸ் கனெக்டட் அப்படின்னாலே அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ ஹியர் இன்டர்நெட் யூசேஜ் அண்ட் பாப்புலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ பாப்புலேஷனை காட்டிலும் முதல்ல என்னவா இருந்திருக்குது, 2003 வேர்ல்டு பாப்புலேஷன்ஸ் வந்து 6.3 பில்லியனாக இருந்திருக்குது. ஆனால் கேட்ஜெட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 500, கம்மியாக தான் இருக்குது, அதை காட்டிலும் கம்மியாக. ஸோ இப்போ போக போக ஒருத்தருக்கே வந்து 3 கேட்ஜெட்ஸ், என்னுடைய மொபைல் ஃபோன், என்னுடைய லேப்டாப், கனெக்டிங் டிவைசஸ், ஸ்மார்ட் வாட்ச், எனக்கே 3னா வீட்டில் 4 பேர் இருக்கோம்னா 12 வந்துடும். ஸோ பாப்புலேஷனை காட்டிலும் கேட்ஜெட்ஸ்னுடைய சைஸ் வந்து நம்பர் ஆஃப் சைஸஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சாதாரணமாக புரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னா, 1 கிலோ, ஒரு பைட் அப்படின்னா என்ன, கம்ப்யூட்டரில் டேட்டாவை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோம்னா பைட்ஸ் அப்படின்னா 8 bits ஈக்குவல் டு, ஸோ 0s and 1s தான் சேர்க்கும். நம்ம பேசுகிற ஒரு வார்த்தையும் ஏன்னு சேவ் பண்ணினா அதுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் தேவைப்படும். ஒரு வேர்டு சேர்த்தேன்னா அதுக்கு எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் வரும். ஸோ ஒவ்வொன்றையும் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு டேட்டா ஆக்குப்பை ஆகும். ஸோ ஒவ்வொருத்தராக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னா ஒவ்வொருத்தராக நான் ஆக்குப்பை பண்ணேன்னா ஆக்குப்பைடு. ஸோ யாரையும் எலிமினேட் பண்ண முடியாது, டெலீட்டும் பண்ண முடியாது. எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹவ் ஐ எம் ஹேண்ட்லிங் ஆல் தீஸ் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் 1 பைட் அப்படின்றது வந்து ஒரு ரைஸோட நம்ம ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு பைட்டுன்றது வந்து ஒரு அரிசி எடுத்தோம்னா அது எவ்வளோ சைஸ் இருக்குதோ அதுதான் ஒரு பைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி கிலோ பைட்டுன்றது ஒரு கப் ஆஃப் ரைஸ், ஒரு கிலோ பைட்டுன்றது ஒரு கப் ஆஃப் ரைஸ்ன்றது என்னது, எவ்வளோ இடத்த ஆக்குப்பை பண்ணுதுன்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெகா பைட்ஸ்ன்றது 8 பேக்ஸ், 8 பையில் வச்சோம்னா அது எவ்வளோ இடத்த ஆக்குப்பை பண்ணுமோ அதுதான் வந்து ஒரு மெகா பைட்ஸ்ன்றது. நெக்ஸ்ட் ஜிகா பைட்ஸ் அப்படின்றது வந்து என்னது, 10 to the power ஜிகா பைட்ஸ் இஸ் 10 to the power 9, அதுதான் ஜிகா பைட்ஸு. அது என்னுடைய சைஸ் என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா 3 செமி ட்ரக்ஸ், 3 லாரியில் நான் அதை சேவ் பண்ணேன்னா எவ்வளோ வருமோ அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணுற அளவுக்கு அந்த டேட்டா ஆக்குப்பை ஆகுது. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம லோட் பண்ணுற, டிரான்சாக்ட் பண்ணுற, கம்யூனிகேட் பண்ணுற டேட்டா எவ்வளோ இடத்த ஆக்குப்பை பண்ணுதுன்றதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். டெராபைட்ஸ் 10 to the power 12, 10 to the power 12னா அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 கண்டெய்னர் ஷிப், ஒரு பெரிய ஷிப்பில் அதை லோட் பண்ணால் எவ்வளோ ஸ்பேஸ் வருமோ அந்த ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுற மாதிரி. தென் பெட்டாபைட்ஸ் 10 to the power 15 பெட்டாபைட்ஸ் அப்படின்றது வந்து எவ்வளோ சைஸ்னா பிளாங்க் ஒரு ஏரியாவுடைய மதுரை ரீஜன் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணால் எவ்வளோ இருக்குன்றது தான் பெட்டாபைட்ஸ்ன்றது. எக்ஸாபைட்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணால் எவ்வளோ இருக்கும். ஜெட்டாபைட்ஸ் ஸோ இந்தியா ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் இமேஜினேஷன் ஆஃப் ஹவு வி ஆர் ரிலேட்டிங். டேட்டா எங்கேயோ சேவ் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாள். நான் இப்போ பேசுகிறத ரெக்கார்டிங் பண்ணாங்கன்னா திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் டேட்டா. எவ்ரிடே ஹவ் யூ ஆர் டிரான்சாக்டிங், எவ்ரி திங் இஸ் ஸ்டோர்டு தேர். ஸோ ஹவ் வி ஆர் ஹேண்ட்லிங் திஸ் டேட்டா. நெக்ஸ்ட், ஸோ திஸ் லீட்ஸ் டு பிக் டேட்டான்னு சொல்லுவோம். பிக் டேட்டா, டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லா கம்பெனிலையும், எம்என்சி கம்பெனிஸில் இப்போ ரெக்ரூட் பண்ணுறது எல்லாமே டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ். என்கிட்ட நிறைய டேட்டா இருக்குது. எம்ப்ளாயீஸ் டேட்டா, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி டேட்டா, என்னுடைய சேல்ஸ் டேட்டா, என்னுடைய ப்ரைஸ் ரேட் டேட்டா, என்னுடைய கஸ்டமர் டேட்டாலாம் இருக்குது. ஹவ் ஐ ஹாவ் டு ஹேண்டில் ஆல் தீஸ் டேட்டா. இதுக்கு என்ன மாதிரி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த டேட்டாலாம் வந்துருக்குதுன்னா உங்களுடைய ப்ரைஸ் ரேட் இப்படி இருக்குது, உங்களுடைய கஸ்டமர்ஸ் பிஹேவியர் இப்படி இருக்குது, 10 வருஷம் கழித்து உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது, எங்கெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ்க்கெலாம் we can use this. So this is the 3 V's. The first one is volume, next one is variety, அடுத்தது என்னது வெலாசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ ஸ்ட்ரீமிங் இப்போ எல்லாமே வந்து எங்கே, சிசிடிவி கேமரா வீட்டில் கூட வச்சுருக்குறோம். நம்ம எந்த இடத்துல ஒரு மார்க்கெட் போனாலும் சரி, ஒரு பஸ் ஸ்டாண்ட் போனாலும் எங்கேனாலும் சிசிடிவி, ஒரு ஸ்டேஷன் போனாலும், ரயில்வே ஸ்டேஷனோ ஏர்போர்ட் எங்கேனாலும் சிசிடிவி கேமரா என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒவ்வொன்றையும் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும்
கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளவு ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அது ஸ்டோர் ஆகிட்டே தானே இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனையோ பேரை கேப்சர் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் ஆகிருக்கும், ஒரு மாதத்துக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அன் வீடியோ ஸ்ட்ரீமிங். ஸோ இதெல்லாம் இந்த டேட்டா எங்கேயாவது நம்ம யூஸ் பண்ணுறோமா? வெரி ரேர்லி வி ஆர் யூஸிங் தட். எனிவே ஏதாவது ஒரு அட்டம்ப்டோ ஒரு தெஃப்டோ ஏதாவது இது வந்துன்னா ஃபுட்டேஜ் பார்க்கணுன்றதுக்காண்டி வி ஆர் சர்ச்சிங். ஸோ ஹவு வி ஆர் ஹேண்ட்லிங் திஸ் டேட்டா? ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரைட்டி ஆஃப் டேட்டா. வெரைட்டி ஆஃப் டேட்டா ஆர் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். எவ்வளோ ஸ்பீடில் வந்து இருக்குது, என்ன மாதிரி பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து தீஸ் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ். எஸ், நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்ததுனால இதெல்லாம் ரீசன்ஸ். ஸோ டெக்னாலஜி வந்துருச்சு, இவ்வளோ டேட்டா யூசேஜ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டேட்டாஸை ஹேண்டில் பண்ணுறோம், டேட்டாஸினுடைய அக்குமுலேஷன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. தென் வாட் இஸ் அ சேலஞ்ச்? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டாவோ ஏதோ இல்லை, ஹவு பெஸ்ட் வி கேன் யூஸ் these kind of technology to the best improvements for the society. சொசைட்டிக்கு நான் என்ன மாதிரி பண்ணலாம்? ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் இருக்குதுன்னா அங்கே ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அந்த அந்த ஃபயர்மேன் அந்த அந்த ஹியூமன் பீயிங் போகிறத காட்டிலும் ஒரு ரோபோ அனுப்பிச்சோம்னா என்னவாக இருக்கும்? ரோபோவுக்கு cannot affect. ஸோ அது போய் எவ்வளோ நாள் இம்மீடியட்டாக ரெஸ்கியூ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணுறோம், இது ஒரு அப்ளிகேஷன்ஸ். இதே மாதிரி ஆட்டோமேஷன் ப்ராசஸ், என்னுடைய ஃபுல் ஆட்டோமேஷன்ஸ், ஒரு மெக்கானிக்கல் சைடு ஒரு மிஷினரிஸ் இருக்குதுன்னா, ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குதுன்னா, எல்லாத்துக்கும் ஹியூமன் பீயிங் ஹியூமனை அடாப்ட் பண்ணோம்னா ஒரு 100 எம்ப்ளாயீஸ் ஆர் 1000 எம்ப்ளாயீஸ் அடாப்ட் பண்ணி என்னுடைய மேனுஃபேக்சரிங் வந்து பர் மந்த் வந்து ஒரு 100 ஆர் 1000 டிராக்டர்ஸோ 1000 கார்ஸ் தான் ஃபுல்லாக மாடல் பண்ணி பில்ட் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டெட் ஆஃப் தேட் ஐ எம் அசைனிங் ரொபாட்டிக்ஸ், ரோபோ. இதுக்கு அசைன் பண்ணினா எவ்ரிதிங் இஸ் 24/7 என்னவாகும்? எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்லி த ட்ராபேக் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துடும். ஸோ ஹவு வி கேன் மாடலைஸ் தேட்? ஸோ தீஸ் ஆர் ஆல். ஸோ வாட் யூ மீன் பை ஏஐ? ஸோ என்னுடைய டாப்பிக்கே ஏஐ தான். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்கேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ வாட் யூ மீன் பை நம்ம ஹியூமனுக்கு இருக்கிறது என்னதுப்பா? ஹியூமனுக்கு இருக்கிறது என்ன இன்டெலிஜென்ஸ்? நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ மெஷினுக்கு வந்து கொடுக்க போகிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அஸ் அ ஹியூமன் நம்மளுக்கு என்ன பை காட்ஸ் கிஃப்டாக நம்மள்ட்ட என்னென்ன இன்டெலிஜென்ஸ் இருக்குது, சென்சிங் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது? டெல் மீ. படிச்சிருப்போம், பண்ணியிருப்போம். ஸோ ப்ளீஸ் டெல், என்னெல்லாம் இருக்குது நம்மளுக்கு? என்னெல்லாம் இருக்குது? அஸ் அ ஹியூமன் பிறந்த குழந்தைக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கா இல்லையா? இருக்குது. பிறந்த குழந்தையினுடைய இன்டெலிஜென்ஸை நம்ம எப்படி அசஸ் பண்ணுறோம்? பிறந்த உடனே ஸ்மைல் பண்ணாது, வளர்ந்த உடனே அழுகணும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு க்ரை வெளியில் அம்மா அதை விட்டு வெளியில் வந்தோடனே இம்மீடியட்டாக எவ்வளவு ஃபாஸ்ட்டாக அந்த குழந்தை அழுகுதோ அந்தளவுக்கு அதனுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்குன்றதை அசஸ் பண்ணுவாங்க. அழுகலைன்னா அதில் ஏதோ டிஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எது அழுகுதுன்னா அந்த ஊம்பில் இருக்கிறத அதனுடைய ப்ரொடெக்ஷனை வெளியில் வரும்போது அந்த அட்மாஸ்பியர் அதனுடைய டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத ஒரு அன்சேஃபாக அது ஃபீல் பண்ணுறதுனால இமீடியட்டாக இட் வில் க்ரை. ஸோ அதுதான் வந்து இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பிறந்த குழந்தைக்கே ஒரு இன்டெலிஜென்ஸ் கடவுள் அதோட தான் அனுப்பிச்சிடுறாரு. ஸோ நம்மள்ட்ட இருக்கிற இன்டெலிஜென்ஸ் அஸ் அ ஹியூமன் நம்மள்ட்ட என்னென்ன அசட்ஸ் இருக்குது? டெல் மீ. ஸ்மெல்லிங், ஸ்மெல் ஐடென்டிஃபை பண்ணுறது. எஸ். ஸ்பீக்கிங், வெரி குட். ஹியரிங், வெரி குட். டச்சிங், வெரி குட். சென்சிங், டேஸ்டிங், இதெல்லாம் வந்து என்னது? இதெல்லாம் நம்மள்ட்ட ஈஸியாக டேக் இட் ஃபார் கிராண்டடாக இருக்கிறனால வி நெவர் திங்க் அபவுட் தட். இதில் ஏதாவது ஒன்று டிஃபெக்ட் ஆகும்போது தான் அப்படின்றத ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ வி ஷுட் எவ்ரி டைம் வி ஷுட் பி ஹாப்பி வித் வாட். இதெல்லாம் ஒரு பெரிய அசட்ஸ். இதெல்லாம் நார்மலாக இருந்தாலே இது வந்து என்னுடைய அசட்ஸ்னுடைய காஸ்ட் வந்து crore. ஓகே, ஒரு கிட்னி ஃபெயிலியரோ ஏதோ ஒரு இது வந்தால் அதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா டோனர் கிடைக்கணும். அதை மெடிக்கேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்து வி ஷுட் ஸ்பெண்ட் மோர் தேன் லேக்ஸ், 25-30 lakhs இருக்கணும். ஸோ இது எல்லாமே பெஸ்ட். ஸோ அஸ் அ ஹியூமன் we want to mimic. So the stages of AI, it needs to mimicking whatever we are having the talents, it needs to mimic anything as a ஆர்டிஃபிஷியலாக நம்ம அதை மிமிக் பண்ணுறோம். வாட் யூ மீன் பை மிமிக்கிங்? மிமிக்ரி அப்படின்றத என்ன சொல்லுவோம்? இமிட்டேட்டிங். ஸோ ஒரு ஆக்டர் மாதிரி பேசுகிறாங்கன்னா மிமிக்ரி, அதே மாதிரி பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய வாய்ஸை இமிட்டேட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இமிட்டேட் என்னெல்லாம் பண்ணலாம்
பண்ணோம்னா இஸ் இட் பாசிபிள் ஹியூமனுடைய சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாமா? ஸோ நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னா அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய மிஷினையும் பார்க்க வைக்கலாம். நடக்கிறேன் அப்படின்னா அதே மாதிரி என்னுடைய மிஷினையும் நடக்க வைக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அன் ஏஐ கான்செப்ட்ஸ். ஸோ ஏஐன்றது இன்றைக்கி தான் எல்லோரும் ட்ரெண்டிங்காக பேசுகிறாங்களா, ஆல்ரெடி இட் இஸ் ஸ்டார்டட் 1950 ஆரம்பிச்சிட்டாங்க அதனுடைய ரிசர்ச் ஒர்க். 1950னா இப்போ பீரியட் எவ்வளோப்பா, மோர் தென் 75 இயர்ஸ். பெல் லெபார்ட்டரியில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவாக எஸ் ஆர் நோ அந்த மாதிரியும் அப்போயே வந்து 1958 வந்து இந்த மெஷினை வந்து நம்ம பேச வைக்கலாம், நடக்க வைக்கலாம், ரீட் பண்ண வைக்கலாம், நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கலான்ற மாதிரி அவங்க வந்து ரிசர்ச் லேபில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்லோலி இட் இஸ் assigning for some other context. So AI is artificial intelligence, how we have to mimic, so to learn, reason and make decisions like human. So அதை தான் வந்து அடுத்த ஹையஸ்ட் லெவலாக நம்ம வைக்கிறோம். எஸ், நெக்ஸ்ட். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நிறைய டாஸ்க் இருக்குது. ஸோ என்னுடைய டிஃப்ரெண்ட் டாஸ்க் என்னென்ன டாஸ்க்லாம் கொடுக்கலாம்னா, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் டாஸ்க் எடுத்துக்கலாம். நான் எனக்கு வந்து என்னுடைய மொபைல் டிவைஸை வந்து நான் இன்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை என்ன பண்ண வைக்கணும், கேட்க வைக்கணும். ஸோ அந்த மாதிரி டிவைஸ் இருக்குதா? இருக்குது. ஸோ இட் நீட்ஸ் டு லிசன் மை வாய்ஸ். ஸோ லிசன் மை வாய்ஸ், அதுவும் திருப்பி என்ன பண்ணணும், என்ன மாதிரியே பேச வைக்கணுன்றது ஒரு டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ரோபோ கொடுத்துருக்குறேன்னா இதை போய் இந்த பொருளை எடுத்துகிட்டு திருப்பி வா அப்படின்னு சொன்னேன்னா அது நடந்து போய் பார்க்கணும். இதில் எங்கெங்கே வந்து எனக்கு வந்து கரெக்டான பாத் எதில் இருக்குது, எங்கே என்னுடைய ஆப்ஜெக்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு திருப்பி வரணுன்றதும் இட் நீட்ஸ் டு ஒபே மை கமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியெல்லாம் we can give it. ஸோ இதை கொடுத்தேன்னா இதில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றத ஒரு சென்சார் ஒரு கேமரா மட்டும் கொடுத்து அதில் ஒரு இன்டெலிஜென்ஸ் கொடுத்தேன்னா எத்தனை பேர் பார்ட்டிசிபெண்ட்ஸுன்றது அஸ் அ ஹியூமன் நானாக போய் கவுண்ட் பண்ணுவேன், எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்றத கவுண்ட் பண்ணி அதை என்ன பண்ணுவேன், நான் கிளாஸிஃபை பண்ணி எத்தனை கேர்ள்ஸ் எத்தனை மேல் வந்திருக்காங்கன்னு நான் அஸ் அ ஹியூமன் நான் வந்து அட்டண்டன்ஸோ வேறு ஏதோ பார்க்குறேன். இப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், ஒரு கேமரா மட்டும் இருக்குது, இந்த கேமராவில் நான் கேமரா என்ன பண்ண ஒன்லி கேப்சர் தான் பண்ணிகிட்ருக்கோம், வீடியோ தான் எடுக்கும். ஸோ அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தால் என்னெல்லாம் பண்ணும், என்ன பண்ணும். நான் இப்போ எனக்கு பார்க்கும்போது உங்களுடைய கலர் தெரியுது, உங்களுடைய எத்தனை ஜெண்டர் ஈஸியாக ஐ கேன் டிஸ்கிரிமினேட், எத்தனை மேல் ஃபீமேல்ன்றதை எனக்கு ஈஸியாக அஸ் அ ஹியூமன் ஐ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை, யாருனாலும் அதை பண்ணிடலாம். இதே கான்செப்டை என்னுடைய மிஷின். ஸோ மிஷின் இஸ் கேமரா, அதுக்குள்ளே ஒரு இன்டெலிஜென்ஸ் என்ன வேணும், இட் நீட்ஸ் டு செக்ரிகேட். ஸோ எத்தனை பேர் வந்து அபவ் 50 இருக்கிறாங்க அந்த மாதிரி எடுக்கும், எத்தனை மேல் வந்திருக்கிறாங்க, எத்தனை ஃபீமேல் வந்திருக்காங்க, எத்தனை பேர் அட்டன்டிவாக இன்ட்ராக்ட் பண்ணி லிசன் பண்ணுறாங்க, உங்களுடைய ஐ லிட்ஸ் வச்சே வந்து அவங்க வந்து ஸ்லீப்பிங் மோடில் இருக்கிறாங்களா லிசனிங் மோடில் இருக்கிறாங்களான்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்கிறது தான் ஏஐ கான்செப்ட்ஸ். ஸோ வாட் இஸ் எத்தனை பேர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அட்டன் பண்ணுறாங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோவை கேப்சர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா எத்தனை பேர் வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம், ஸோ அந்த வீடியோவை வச்சே வந்து நெக்ஸ்ட் டைம் இன்விடேஷன்ஸ், ஓகே கம் அண்ட் அட்டன் அனதர் மீட்டிங் அந்த மாதிரி. ஸோ நான் பார்த்தேன்னா எத்தனை மேல் ஃபீமேல் அட்டண்டன்ஸ் போட்டு இத்தனை பேர் தான் டோட்டலி 50 பார்ட்டிசிபெண்ட்ஸ் அட்டண்டட் தட் பர்டிகுலர் மீட்டிங்கிறது மட்டும் அனலைஸ் பண்ணி ஓகேன்னு முடிச்சிடுவேன். பட் த சேம் திங் இஃப் ஐ எம் அசைனிங் திஸ் டு மை ஏஐ இட் கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை த ஜெண்டர் வைஸ். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி என்னென்ன டாபிக்லாம் கொடுக்கலாம். இப்போ இது வந்து அட்டன்டிவாக உங்களுக்கு வந்து ரிசப்ஷனாக இல்லை அப்படின்னா we can change the topic. ஸோ அந்த மாதிரி அனாலிசிஸ்க்கும் we can apply there. ஸோ எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குது அப்படின்றது எல்லா விஷயங்களையும் we can classify, we can group it, we can make the decision making, we can identify. Everything is based on AI concepts. This is a simple example of how we are using this. Expert systems. Next. ஸோ எதுக்குமே ஒரு இன்புட் வேணும், இன்புட்டை வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு என்ன அவுட்புட் கொடுக்குறேன்றதை பார்க்கும். அந்த அவுட்புட் வந்து எக்ஸாக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து இமீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணால் அசஸ் பண்ணால் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாமினேஷன்னா இமீடியட்டாக வந்து யூ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் மெமரைஸ் பண்ணி அதை பை ஹார்ட் பண்ணி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பின்னாடி தான் யூ கேன் கெட் ரெடி ஃபார் யுவர்
அசஸ்மெண்ட். அவுட்புட் வந்து 100% வேணும்னா நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக அதை ட்ரெயின் பண்ணியிருந்தோம்னா we can get the output exactly. Yes. Next. So here we can classify AI into 3 category. Narrow intelligence or end of the session நம்ம ஃபேக்கல்ட்டின்றனால கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமா? Yes. So with your permission. So we can categorize 3 types of AI. The first one is weak or narrow intelligence. Weak or narrow intelligence, the first one. Second one, general intelligence அப்படின்னு சொல்லுவோம். general intelligence or generative AI அந்ததெல்லாம் இந்த கேட்டகரியில் வரும். மூணாவது வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது நம்ம இப்போ சொல்கிறோம், எல்லாரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய மெச்சூரிட்டி லெவல் வந்து ஒரு 6 years old ஆர் 10 years old லெவலில் இப்போதைக்கு இருக்குது. அதை இன்னும் சூப்பர் இன்டெலிஜென்ஸாக மாற்றணுன்றது தான் எவ்ரிவேர் தே ஆர் ட்ரையிங். ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஸோ ஹியர் வீக் ஆர் நேரோ இன்டெலிஜென்ஸ். நேரோ இன்டெலிஜென்ஸ் ஹியூமன் பீயிங் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர். நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது, நாலேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. வி கேன் ஈஸிலி லேர்ன், வி கேன் ஈஸிலி அடாப்ட். ஸோ நம்ம பேசுகிறத வந்து வி கேன் டூ மல்டி டாஸ்கிங் சொல்லலாம். மல்டி டாஸ்கிங்னா கேன் யூ டிஃபைன் மல்டி டாஸ்கிங்? மல்டி டாஸ்கிங்னா என்ன பண்ணுறப்ப நான் மல்டி டாஸ்கிங் பண்ணுறேனா இல்லையா? பண்ணுறோம். இங்கே எல்லாருமே மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க? யூ ஆர் சிட்டிங், யூ ஆர் லேர்னிங், யூ ஆர் ரெஸ்பாண்டிங், யூ ஆர் ஸ்பீக்கிங், யூ ஆர் ரைட்டிங், யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங், யூ ஆர் சீயிங், எவ்ரிதிங். ஸோ ஒன்று மட்டும் பண்ணலை, யூ ஆர் டூயிங் சம்திங். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் மல்டி டாஸ்கிங். ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் கேரக்டரிஸ்டிக்ஸை என்னுடைய மாடல் மேபி எங்கேனாலும் ஐ கேன் இன்சிஸ்ட் தட் இன்டெலிஜென்ஸ் டு தட். ஸோ என்னுடைய மைக் இங்கே இருக்குதுன்னா நான் எவ்வளோ தூரத்தில் வச்சு பேசினாலும் இட் கேன் அப்சர்வ் மை வாய்ஸ். அந்த வாய்ஸ் வந்து லீனாக ஆகாமல் எல்லாருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஏஐ கான்செப்ட்ஸ் கொடுக்கேன்னா இதுக்கு என்னது? தட் இஸ் கால்ட் அஸ் அன் ஏஐ பேஸ்ட் மைக்னு சொல்லலாம். மைக்கு நான் பிடிச்சிட்டே இருக்கிறது இல்லாமல் எங்கேயோ வச்சுருக்கிறேன், அங்கே வச்சுருந்தாலும் இட் கேன் ரிசீவ் இட். ஸோ என்னுடைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு என்னுடைய வாய்ஸ் மட்டும் ரைஸ் பண்ணி கொடுக்கணுனாலும் ஸோ வேறவர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேரை வந்து நான் ஏஐ கான்செப்ட்ஸில் கொடுக்கலாம்னா என்ன பண்ணலாம்? சேர் இப்போ வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது, இதில் ஏஐ கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியும். இதுக்கு ஒரு சென்சார், ஒரு வீல் நான் வச்சிடுறேன். இது சேர் வந்து கம் அப்படின்னா என்ன பண்ணணும்? அது வந்து லிசன் பண்ணணும். ஸோ என்னுடைய வாய்ஸை அதை என்ன பண்ணணும்? ரிசீவ் பண்ணி என்னுடைய வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும்? மூவ் ஆகணும். வீல் இருக்கிறதுனால மூவ் ஆயிரும். அப்படி கம்னோடனே இங்கே வந்துடணும். இந்த டிஸ்டன்ஸ்க்கு வான்னு சொன்னோன்னே இட் நீட்ஸ் டு லேர்ன் அண்ட் கம் ஹியர். நான் உட்காந்தோன்னே எனக்கு என்னுடைய பாடி சைஸ்க்கு ஏற்றாப்புல என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணதுன்னா தென் ஐ கேன் சே திஸ் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர். இது மாதிரி எந்த டிவைஸ்னாலும் we can say that we can convert there. So here what do you mean by multitasking and single tasking? So single tasking மட்டும் பண்ண ஒரு கான்செப்டா இருந்ததுன்னா we can say that device is narrow intelligence. So narrow intelligence single taskக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். அலெக்ஸா என்ன? அலெக்ஸா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வெரி குட். அலெக்ஸா அமேசானுடைய வாய்ஸ் அந்த ரெகக்னேஷன் சிஸ்டம். சிரின்றது என்னது? ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருந்தோம்னா என்னுடைய வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி கால் மை மாம், கால் மை டாட்டர், கால் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னோம்னா இமீடியட்டாக அது என்னுடைய வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் டாஸ்க் மட்டும்தான் கொடுக்கும். ஸோ அலெக்ஸா, சிரி இந்த இதெல்லாம் என்னது? சிங்கிள் டாஸ்க் மட்டும். என்ன டாஸ்க்? சிங்கிள் டாஸ்க். வாட் இஸ் த சிங்கிள் டாஸ்க்? நேரோ இன்டெலிஜென்ஸ் எந்த டாஸ்க் மட்டும் அதை அப்சர்வ் பண்ணுது? வாய்ஸை மட்டும் என்ன பண்ணுது? ரெகக்னைஸ் பண்ணுது. ஸோ தட் இஸ் அ சிங்கிள் டாஸ்க். நேரோ இன்டெலிஜென்ஸ் இட் கேன் பெர்ஃபார்ம் ஒன்லி. ஸோ அலெக்ஸா, சிரி வந்து வாய்ஸ் தவிர வேறு என்ன பண்ணாது? எனக்கு குக் பண்ணி கொடுன்னா பண்ண தெரியாது அதுக்கு. இட் கேன் நாட் டூ எனி அதர் ஒர்க் அதர் தேன் திஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் நேரோ இன்டெலிஜென்ஸ். ஸோ அலெக்ஸா, சிரி. ஸோ நேரோ இன்டெலிஜென்ஸ்க்கு சேட் பாட் என்னோட பேசிகிட்டே இருக்குது. சேட் பாட் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்கள் இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக எனக்கு ஒரு டவுட் இருக்குதுன்னா அதில் கேட்டேன்னா இட் கேன் ஆன்சரிங். ஸோ தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் நேரோ இன்டெலிஜென்ஸ். தென் ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ், செல்ஃப் டிரைவிங் கார். இதெல்லாம் இப்போ டெஸ்லா கம்பெனி வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து அட்டானமஸ் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க. அட்டானமஸ் வெஹிக்கிள்னால் டிரைவர்லெஸ் வெஹிக்கிள். டிரைவரே இருக்க மாட்டாங்க, ஆனால் வெஹிக்கிளில் பேசஞ்சர்ஸ் ஏறினோம்னா எங்கே
டெஸ்டினேஷன் சொல்லிட்டோம்னா அந்த ரூட்டில் கரெக்டாக போய் நம்மளுக்கு டைமுக்கு சேஃபாக இறக்கி விடுறதா செல்ஃப் டிரைவர்லெஸ் ஆர் செல்ஃப் டிரைவிங் கார்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுவுமே இது வந்து ஒரு டிரைவர் மாதிரி பிஹேவ் பண்ணாலுமே இட் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு நேரோ இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட் ஸோ கூகுள் மேப்ஸ், ஜிபிஎஸ் அசைன்ட் இதெல்லாம் வந்து செல்ஃப் டிரைவிங் கார் பார்த்துருக்குறீங்களா? வீடியோவில் பார்த்துருக்குறீங்களா? எஸ். ஸோ அதுக்கு என்னெல்லாம் வேணும்? செல்ஃப் டிரைவிங் கார்னால் ஒரு டிரைவராக இருக்கிறோம்னா நம்மளுக்கு என்ன மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்? டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணோன்னே நம்மளுக்கு கிடைக்குமா? 4 வீலர், 2 வீலர் கூட பரவாயில்ல, 4 வீலர் கிடைக்குமா? ஸோ என்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்னென்ன எடுக்கணும்? ஃபஸ்ட்டு எல்எல்ஆர், எத்தனை ஹவர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமேல நம்மளுக்கு வந்து லைசன்ஸ் கிடைக்கும்? மினிமம் ஒரு 40 to 50 ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கணும். நம்ம அத்தனை ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ணி அத்தனை எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து வி கேன் கெட் லைசன்ஸ். ஸோ டிரைவிங் லைசன்ஸினோட இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு? நம்மளும் சேஃபாக இருக்கணும், ஆப்போனண்ட்டும் சேஃபாக இருக்கணுன்றதான் வெரி பிக். ஓகே, எஸ். ஸோ அந்த அப்போ அஸ் அ டிரைவர் என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியணும்? ஓரளவுக்கு 2 வீலர்ஸாவது எல்லாருக்கும் ஓட்ட தெரியும், சைக்கிளாவது நம்ம ஓட்டிப்போம். ஸோ என்ன கான்செப்ட்ஸ் தெரியணும் நம்மளுக்கு? அது மல்டி டாஸ்கிங்கா சிங்கிள் டாஸ்கிங்கா? அதை ஏன் நேரோ இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம்? நேரோ இன்டெலிஜென்ஸ், திஸ் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு நேரோ இன்டெலிஜென்ஸ். ஒய்? ஸோ டிரைவர் வந்து பார்க்குறாரு, அடுத்து டெசிஷன் எடுக்கிறாரு, என்னெல்லாம் பண்ணணும்? இப்போ யாருமே க்ரௌட் இல்லை, ஃப்ரீயாக இருக்குது, டிராஃபிக்கே இல்லைன்னா என்ன பண்ணுறோம்? டிராஃபிக்கை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் அதுக்கு வேணும்? ஒரு என்னெல்லாம் இப்போ அஸ் அ ஹியூமன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் ஆர்கன்ஸ் இருக்குது, என்னென்ன டிவைஸ் இருக்குது, நம்ம எப்படி டிரைவராக இது பண்ணுறோம், நம்மளுடைய வெஹிக்கிள் எப்படி மூவ் பண்ணுறோம், எப்படி மூவ் பண்ணுறோம்? வி மஸ்ட் நோ த என்னது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியும். அப்புறம் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட் கியர் எப்படி போடணும், அடுத்து எப்போ ஸ்பீடை ரைஸ் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் கியர்ஸ் இருக்குது, ஸ்பீடை எப்போ ரைஸ் பண்ணுறோம், எப்போ பிரேக் அப்ளை பண்ணுறோம், அடுத்து ஓவர்டேக் எப்போ பண்ணுறோம், எத்தனை வெஹிக்கிள்ஸ் வருது, எத்தனை வெஹிக்கிள்ஸ் வந்தாலும் ஹவு சேஃப்லி வி கேன் டிரைவ் அவர் வெஹிக்கிள். ஸோ இந்த கான்செப்டை வி ஷுட் இன்சிஸ்ட். டெஸ்லா, எலான் மஸ்க் அந்த கம்பெனிக்காரவங்க இந்த டெஸ்லா காரில் தி இன்சிஸ்ட் தீஸ் கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு டிரைவராக இருக்கிறேன்னா எனக்கு என்னெல்லாம் இருந்தால் ஐ கேன் டிரைவ் மை கார்? கண்ணு வேணும் கண்டிப்பாக, சென்சார், ஓகே, எஸ், ஐ சென்சார். அடுத்து வி ஷுட் மூவ், எனக்கு வந்து என்ன பண்ணணும்? ஹேண்ட்ஸ் வேணும், அப்படி தானே, இது மூவ் பண்ணுறதுக்கு வேணும். ஓகே, தென் வி ஷுட் அப்ளை பிரேக்குக்கு வந்து எனக்கு வேணும். ஸோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. பட் விஷன்ஸ் வேணும், அப்படி தானே? விஷன் கண்டிப்பாக தேவை, அப்படி தானே? விஷன் வந்து வெறும் முன்னாடி ப்ராஜெக்ட் மட்டும் பார்ப்போமா, இல்லை சைடு எல்லாம் பார்ப்போமா? எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ அதனுடைய விஷன் வந்து இட் நீட்ஸ் டு கலெக்ட் சென்சார்ஸ், டிஃப்ரெண்ட் எவ்வளோ லொக்கேஷன்ஸில் அடுத்த வெஹிக்கிள் இருக்குது, எவ்வளோ மூவ் பண்ணலாம், எப்போ பிரேக் அப்ளை பண்ணலாம், எப்போ ஸ்டாப் பண்ணலான்றது தெரியணும். வெஹிக்கிள் ஓடலை, பரவாயில்ல, நோ ப்ளே ஆகுதா? சரி, நோ ப்ராப்ளம். திருப்பி ஸோ ப்ளே பண்ணுற மாதிரி வீடியோ கொண்டு வந்திருந்தேன். ஸோ அட்டானமஸ் வெஹிக்கிள் அது ஈஸியாக வந்து என்ன பண்ணும்? ப்ரீவியஸ், ஓகே. ஸோ அட்டானமஸ் வெஹிக்கிள்னால் அந்த ஒரு டிரைவரே இல்லாமல் அந்த சீட் வந்து எம்டியாக இருக்கும், பயமாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம அதில் போனால். ஸோ சேஃப்லி வி கேன் ரீச் அவர் டெஸ்டினேஷன்ஸ். அந்த வீடியோ அப்புறம் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, எஸ். ஸோ ஹவு பெஸ்ட் வி கேன் ரீச்? ஸோ அந்த சென்சார்ஸ் எல்லாத்தையும் அதை என்ன பண்ணும்? அனலைஸ் பண்ணும். ஸோ என்னுடைய ஸ்பீடு இவ்வளோ இருக்குது, ஸோ இங்கே இன்டெலிஜென்ஸ் என்ன இருக்குது? இஸ் தேர் எனி இன்டெலிஜென்ஸ் இஸ் தேர்? டெசிஷன் மேக்கிங். வாட் இஸ் த டெசிஷன் மேக்கிங்? எவ்வளவு இப்போ டிராஃபிக் எவ்வளோ இருக்குது, எந்த கியரில் நான் போகணும், 5th கியரில் போனேன்னா வண்டி ஆஃப் ஆயிரும், டிராஃபிக் நிறையா இருக்கும். ஸோ விச் இஸ் த பெஸ்ட் கியர்? நான் ஹிட் பண்ணாமல் என்ன பண்ணணும்? மூவ் பண்ணணும். அதே மாதிரி என்னுடைய டெஸ்டினேஷனையும் நான் என்ன பண்ணணும்? ரீச் ஆகணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். எத்தனை வெஹிக்கிள் இருக்குது? நிறைய வெஹிக்கிள் வந்து ஐ கேன் ஸ்லோ டவுன் மை கார் ஸ்பீட். வெஹிக்கிள் எதுவுமே இல்லை, எனக்கு ஈஸியாக இருக்குதுன்னா ஐ கேன் இன்க்ரீஸ் மை ஸ்பீட். ஸோ தீஸ் ஆர் ஆல் இம்மீடியட்டாக ஒரு ஸ்டேஜ்லேயும் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய நடக்கலாம். ஸோ அந்த டைமில் அஸ் அ டிரைவர் ஹியூமன் நம்ம எப்படி எக்ஸ்பர்ட் டிரைவராக ஹவு வி கேன் ஹேண்டில் தி சேம் எக்ஸ்பர்டைஸ் ஷுட் பி imposed within that machine. So car, அதுதான் வந்து we can say that is an autonomous vehicle.
இப்படி இருந்தாலும் அது என்ன டாஸ்கிங் பண்ணுது பார்க்குது, டெசிஷன் மேக்கிங்லாம் எடுத்தாலும் we can narrow down, that is an weak intelligence. So it is doing only a single task. So driving உடைய இதை மட்டும் ஸ்பெஷலைசேஷன் மட்டும் அது பண்ணுதுன்னா then we can say that is an weak intelligence, narrow intelligence. Next. So this is the Google Maps. Google Mapsல என்ன பண்ணுறோம்? எல்லாருக்குமே கூகுள் மேப்ஸ் இருக்குதா? இப்போ எனக்கு இங்கே லைப்ரரிக்கு வர்றதுக்கு டிராஃபிக்காக இருந்தது. ஸோ விச் இஸ் ஆல்டர்னேட் பாத்துன்னு சொல்லி கேட்டோன்னே இமீடியட்டாக டேக் டைவர்ஷன் சொல்லி எனக்கு எந்த பாத் எந்த ரூட் அப்படின்றது ஈஸியாக நேவிகேட் பண்ணி கைடன்ஸ் கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் அனதர் கைண்ட் ஆஃப் intelligence where it is also doing a particular task of the single task of identifying locations. Next. Hang ஆகுதா? வீடியோ இது பண்ண வேண்டாம். ஓகே, எஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் மாக்ஸி அப்படின்றது வந்து ரோபோ, ஹெல்த் கேர் ரோபோ ஒரு வீடியோ இருந்தது. சாரி, அது கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஹெல்த் கேர் ரோபோ என்ன பண்ணுன்னா ப்ளே ஆகுதா? ஆகலை. ஓகே, ஹெல்த் கேர் ரோபோ அது என்ன பண்ணுன்னா இட் நீட்ஸ் டு ஐடென்டிஃபை எத்தனை பேஷண்ட் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அவங்களுக்குலாம் கரெக்டாக அந்த பாட்டில்ஸ், எம்டி பாட்டில்ஸ் என்ன இருக்குதோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பாட்டில்ஸ் போட்டு வரணும். ஸோ ரோபோ மூவிங்கில் வந்து என்ன வேணும்? சென்சார் வேணும். கரெக்டாக அந்த பாத் நேவிகேஷன்றது அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே எதுன்றதை வந்து இதில் போய் ஹிட் ஆகாமல் எனக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் எது, இந்த ரூம் போகணும், அதுக்கு அடுத்து எந்த ரூம் போகணும், என்ன டாஸ்க்கோ அதெல்லாம் பண்ணுது. ஸோ இது வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டடாக ஒரு ரோபோவை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ டூயிங் அ சிங்கிள் டாஸ்க். ஸோ திஸ் இஸ் அன் நேரோ இன்டெலிஜென்ஸ். ஸோ ஹெல்த் கேர் அப்ளிகேஷன்ஸ்க்கோ ஒரு டிரைவர்லெஸ் வெஹிக்கிள்க்கோ எல்லாத்துக்கும் வந்து we are assigning that AI task. So these are all belongs to this. What is this? எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க? கூகுள் டிரான்ஸ்லேட்டர். ஸோ எனிதிங் இஃப் ஐ வாண்ட் டு டூ தேர் translations is only from translation என்னது? இங்கிலீஷ் டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் டு ஹிந்தி, இங்கிலீஷ் டு எனிதிங், எனி லாங்குவேஜஸ் வேர்ல்டு வைடெல்லாம் எதெல்லாம் வந்து we can ஒரு டேட்டா பேஸாக இருக்குதோ we can use it. ஸோ இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ என்எல்பி ரிலேட்டடாக நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கிற ஒரு டாஸ்க் வரும். ஸோ நான் என்ன பேசுகிறேனோ அது வந்து இஃப் இட் இஸ் அண்ட் வேர்ட் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா ஹவ் ஐ ஆம் ட்ரான்ஸ்லேட்டிங். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் பர்டிகுலர். இதுக்கும் என்ன பண்ணுது? ஏஐ கான்செப்ட்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ என்ன லாங்குவேஜ் கொடுத்துருக்குறாங்க? ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் அடுத்த டெக்ஸ்ட்டுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குட் மார்னிங் அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன்னா அஸ் அ ஹியூமன் எனக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவோம்? ஓகே குட் மார்னிங், காலை வணக்கம்னா தமிழ் தெரியும்னா we know what is that. Okay, yes, other than any other language என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா we must know how to pronounce, how to speak. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னுடைய மெஷினுக்கு இருந்தால் தான் it can possible to translate that kind of என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்னு கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம அஸ் அ ஹியூமன் நம்மளுக்கு மேக்ஸிமம் எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? எனக்கு 2 லாங்குவேஜ் தான் தெரியும். மேக்ஸிமம் 4 தெரிஞ்சவங்க ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். 3 languages. Very good, you can speak. 4. What are all the languages? English, Tamil, Hindi, Kannada. Very good. Yes, so more than 4, 5, 10 languages தெரியுமா? யாருக்காவது 4, 5 இருந்தாலே போதும். If you want to survive, okay, 2 இருந்தாலே சர்வை பண்ணுறோம். So everything is the help of AI. So எங்கேயாவது நான் போகணும், ஒரு ஸ்பெயின் போகணும், இல்லை யூகே போகணும், ஆர் வேறு நார்த் இந்தியா போகணுனாலும் ஹிந்தி தெரியலனாலும் we can survive there. So there is the best benefit of how we are using that translation. So that is the one kind of applications there. So in the translations related, next sir. So in MBARTன்றது இந்த கூகுள் ஃபேஸ்புக் ரிலேட்டடாக ஒரு ரிசர்ச் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் அப்படின்றதெல்லாம் இன்னும் நிறைய டெக்னிக்கலாக போகும். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மோர் தென் 50 லாங்குவேஜஸ்க்கு அவங்க இப்போ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய லாங்குவேஜஸ்க்கு ட்ரான்ஸ்லேஷன்ஸ் மோர் தென் 6000 லாங்குவேஜஸ் இருக்குது. தே ஆர் ட்ரைங் டு ஐடென்டிஃபை பேரலாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் தட்? நெக்ஸ்ட். ஸோ என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு டெமோ காமிக்க நினச்சேன். இஃப் டைம் பெர்மிட்ஸ் ஐ லேட்டர் ஆன் ஷோ தட். ஓகே, எஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன லாங்குவேஜஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ், ஸ்பானிஷ், தென் ஃப்ரெஞ்ச், குஜராத்தி, தமிழ் இருக்கான்னு பாருங்கள். எஸ், தமிழ். ஸோ என்னுடைய சோர்ஸ் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு இருக்குது. என்னுடைய லாங்குவேஜ் என்ன ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும்? சோர்ஸ்
ஆர் தமிழில் இருந்ததுன்னா என்னுடைய டிரான்ஸ்லேஷன் என்ன லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் கொடுத்தாலும் தீஸ் ஆர் ஆல் 50 லாங்குவேஜஸ் தமிழுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்ன கொடுத்தாலும் இமீடியட்டாக என்ன பண்ணும், இட் கேன் ரெக்கக்னைஸ். ஸோ தமிழோ இங்கிலீஷோ நான் என்ன டைப் பண்ணாலும் அப்போ அது என்ன பண்ணுது, ஃபுல் டிக்ஷனரி என்ன பண்ணியிருக்குது, ரீட் பண்ணி முன்னாடியே வச்சுருக்குது. ஃபுல் டிக்ஷனரின்னு என்னது, A to Z வரைக்கும், வெறும் ABCD 26 லெட்டர்ஸ் மட்டும் கிடையாது. ஏவோட ரிலேட் பண்ணி என்னென்னலாம் டேர்ம்ஸ் இருக்குது, பியோட ரிலேட் பண்ணி ஃபுல் டிக்ஷனரி. ஃபுல் டிக்ஷனரியினுடைய நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்கும், ஃபுல் டிக்ஷனரி. அதை எல்லாத்தையும் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் வேர்டு இல்லை. இப்போ நான் பேசுகிறேன்னா ஐ ஆம் ஸ்பீக்கிங். ஸோ இதில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, ஐ ஆம் ஸ்பீக்கிங் மட்டும் எடுத்துக்கோங்க. ஐ ஆம் ஸ்பீக்கிங் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, 3 வேர்ட்ஸ். ஐன்றது என்னது, ஒரு வேர்டு, அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஆம்ன்றது வாட் இஸ் தட், வேர்ப். ஸ்பீக்கிங் பேசுகிறேன்றது. ஸோ இந்த 3 வேர்டையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா என்ன பண்ணணும், நான் பேசுகிறேன்னு கொடுக்கணும். ஸோ அந்த அப்போ ஐக்கு என்ன லாங்குவேஜ், வெறும் தமிழ் மட்டும் இல்லை, இது மாதிரி எத்தனை லாங்குவேஜ் கொடுத்தாலும் இட் நீட்ஸ் டு நோ. ஸோ எனக்கு ஆன்சர் வேணும்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோன்னே ஆன்சர் ஒரு நாள் கழிச்சு வருமா, 1 hour கழிச்சு வருமா, இமீடியட்டாக வருமா, இமீடியட்டாக வருது. ஸோ ஹவ் இட் இஸ் பாசிபிள். ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு இமீடியட்டாக புரியுதுன்னா ஹவ் இட் இஸ் பாசிபிள், டெல் மீ ஹவ் இட் இஸ் பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் ஆஸ்கிங் டேபிள்ஸ், ஒரு டேபிள் நான் கேட்குறேன், 2 2s are 4, 5 5s are 25. இமீடியட்டாக நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஏன், ஹவ் வி கேன் சே திஸ், 10 10s are 100, ஹவ் வி கேன் சே திஸ், படிச்சிருக்கிறோம். ஸோ லேர்ன் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து மெமரைஸ் பண்ணி என்ன பண்ண, எத்தனை டைம் கேட்டாலும் இமீடியட்டாக சொல்கிறோம். ஓகே, எஸ். வாட் இஸ் த நெக்ஸ்ட் லெட்டர் டு எல், எம். What is the next letter to K? எத்தனை பேருக்கு இம்மிடியேட்டாக சொல்ல வருது. ஸோ ஹவு மச் ABCD தான். ஸோ இஃப் ஐ எம் ஆஸ்கிங் இமீடியட்லி வெதர் யூ கேன் சே இட் இமீடியட்லி, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அன் ட்ரைனிங். ஸோ என் பிரெயினுக்குள்ளே எந்த அளவுக்கு என்ன காம்பினேஷன்ஸில் கேட்டாலும், ஓகே, சிடிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வாட் இஸ் தட், நெக்ஸ்ட் 3 letters. If I am asking next 3 letters, CD, what is the next 3 letters? Yes, ABCD 26 letters தான். Any combination, if it is 5 letters, next 5 letters, if I am asking, how much training we are having? ABCD தான் எத்தனை பேருக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் சொல்ல வரும், அந்தளவுக்கு ட்ரெயின் ஆகிருக்கமா, rarely we trained. Okay, yes, good, very good. I am appreciate you, very good, yes. வந்துருமா, எஸ், தெரியாது, எனக்குமே தெரியாது. எஸ். ஸோ கற்றுக்கிட்டா அப்படின்னா அந்த மீனிங் என்னது, இஃப் யூ ஆர் ட்ரெயின்டு வெல். ஸோ நம்ம பிரெயினை எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கோமோ ஈஸிலி வி கேன் சே வாட் இஸ் த ஆன்சர். த சேம் வே மெஷினையும் என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ணியிருக்கணும். ஸோ நான் கொடுக்குற லாங்குவேஜ் நான் டைப் பண்ணுறேன், ஹலோ ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஹேண்ட்லிங் த கிளாஸ் டு இன் டுடேஸ் செஷன் அட் லைப்ரரி அப்படின்னு நான் சொன்னேன்னா இட் நீட்ஸ் டு இமீடியட்லி டிரான்ஸ்லேட் தட். அப்போ எல்லா வேர்ட்ஸும் இன்றைக்கி இந்த வேர்ட் மட்டும்தான் சொல்லணும்னு, இஸ் தேர் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எந்த டைப் ஆஃப் வேர்டு இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இந்த காம்பினேஷன் ஆஃப் ஒரு வேர்டுக்கு அடுத்து எந்த வேர்டு வரணுன்றதையும் ட்ரெயின் பண்ணியிருக்கணும். இந்த சென்டென்ஸ் வந்தால் என்ன இருக்கும், அடுத்த சென்டென்ஸ் வரும் என்ன வரும் அப்படின்றத கொடுத்தாலும் ட்ரெயின் ஆகிருக்கணும். ஸோ த வேர்ல்ட் இஸ் மூவிங் towards that particular things. Pre-trained model சொல்லுவோம். Pre-trained model. இப்போ 2னா என்னன்னு தெரியும், 2 + 2னா 4ன்னு தெரியும், 2 × 2னா 4ன்னு தெரியும். So everything is pre-calculated. That value is assigned somewhere else entirely. So அதுதான் வந்து next level of technology. So இதில் வந்து NLP or AIன்றது நான் இப்போ கம்ப்யூட்டரை பார்க்க போகிறேன், விஷன் வேணுமா, என்ன ஆப்ஜெக்ட்ன்றது அந்த மாதிரி இதுவும் ட்ரெயின் பண்ணும். இல்லை லாங்குவேஜ் ரிலேட்டடாகவும் எனக்கு ட்ரெயின் பண்ணி கொடுக்கும், இல்லை எனக்கு ஒரு டாஸ்க் ரிலேட்டடாகவும் இட் கேன் சப்போர்ட்ஸ். ஸோ எனிவேர் எல்ஸ் இட் கேன் சப்போர்ட்ஸ் ஃபார் மல்டிபிள் திங்ஸ். ஸோ திஸ் இஸ் அ ஒன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவ் வி ஆர் ட்ரைனிங். ஸோ இது இந்த கோடிங்லாம் நிறையா இருக்குது, என்ன ட்ரெயின் பண்ணுறதுன்றது இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் வில் ஷோ தட் டெமோ. நெக்ஸ்ட், ஸோ இது என்னது, வாட் இஸ் திஸ், நம்பர் பிளேட். இப்போ டோல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பே பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், போகிற மாதிரி இருக்கு. இட் வில் டேக் மினிமம் 5 minutes. ஃபாரின்லாம் என்ன பண்ணுவாங்க, 100 meters அந்த வரும்போதே
இட் கேன் ஈஸிலி அப்சர்வ் நம்மளுடைய நம்பர் பிளேட்டை ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுடைய காசு ஆல்ரெடி எவ்வளோ பே பண்ணியிருக்கிறோம் அதை மினிமைஸ் பண்ணி இம்மீடியட்டாக டோலில் கிராஸ் பண்ணாலும் வித்தவுட் டிலேயிங் 5 minutes 10 minutes இல்லாமல் இம்மீடியட்டாக போகணும்னா தென் we can this is one type of artificial intelligence. Computer vision இங்கே என்ன இருக்குது, என்ன task is assigned here? What is the task? What is the vision related இருக்குதா? என்னது விஷன், கம்ப்யூட்டர் விஷன். ஸோ நம்பர் பிளேட்டை மட்டும் பார்க்கணும், என்ன ஆப்ஜெக்ட்ன்றதை பார்க்கணும். ஸோ கம்ப்யூட்டர் விஷன் ரிலேட்டடான டாஸ்க். ஸோ ஹியர் வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை வாட் இஸ் த டாஸ்க். ஸோ இங்கே என்னது, ஸோ வெறும் ஒரே ஒரு கார் மட்டும்தான் பார்த்து எனக்கு கொடுக்கணுமா, இல்லை மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை பேர் இருக்கிறீங்கன்னா எல்லாருடைய ஃபோட்டோஸ் நான் வீடியோ எடுக்கிறேன்னா இட் கேன் ஐடென்டிஃபை உங்களுடைய ஃபேஸினுடைய எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு ரெகக்னைஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் கம்ப்யூட்டர் விஷன், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். ஸோ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்றது இங்கே என்ன இருக்குது, ஒரே ஒரு ஃபோட்டோ தான் கொடுத்துருக்குறேன், ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது. அந்த ஒரு ஃப்ரேம் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இட் நீட்ஸ் டு ஐடென்டிஃபை வாட் ஆர் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். இங்கே எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எஸ் 13. இப்போ அஸ் அ ஹியூமன் நம்ம என்ன பார்த்துருக்குறோம், எத்தனை கார் இருக்குன்றதை பார்த்துருக்குறோம். சேம் திங் the AI model is does it. Model does what it needs to recognize. எத்தனை நான் இப்போ இங்கேருந்து பார்க்குற மாதிரியே தான் இந்த ஏஐ மாடல். இங்கே ஒரு விஷன் கேமரா வச்சுருந்தேன்னா இட் நீட்ஸ் டு ஐடென்டிஃபை how many cars are there. ஸோ எவ்வளோ கார் இருக்குது, எத்தனை ஹியூமன் இருக்கிறாங்க, எத்தனை சைக்கிள் இருக்குது, எத்தனை பைக் இருக்குது. வெறும் கார் பைக்கை மட்டும் இல்லை, ஆப்ஜெக்ட் எனிதிங் எதெல்லாம் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கனோ அதையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ரூமில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கேமரா வச்சேன்னா இட் நீட்ஸ் டு ஐடென்டிஃபை how many tube lights, how many this kind of lights, எத்தனை கேமரா இருக்குது, எத்தனை பர்சன் இருக்காங்க, எத்தனை சேர் இருக்குன்னு நான் ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணுறதை காட்டிலும் அதை என்ன பண்ணும், இமீடியட்லி இட் கேன் நீட்ஸ் டு கவுண்ட் இட். ஓகே, எஸ். ஸோ திஸ் இஸ் another type of object detection. ஸோ இந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்குது. நெக்ஸ்ட், ஸோ up to that what we have seen, artificial narrow intelligence. Narrow intelligence is அது பெஸ்ட்டாக தான் இருக்குது. இட் இஸ் ஆன் பார் வித் நான் என்ன பண்ணுறேன்னு அதை காட்டிலும் பெஸ்ட்டாக தான் கொடுக்குது. பட் இட் இஸ் டூயிங் ஒன்லி a single task. So that's why we can say this is an narrow intelligence. Then whatever the things it is equivalent to human, that is called as an general intelligence. So general intelligence நான் எனக்கு ஈக்குவலாக அந்த பெர்ஃபார்மன்ஸை நான் கொண்டு வந்தேன்னா then we can say nowadays the technology, the technological giants யாருன்னு சொல்லலாம், அமேசான், கூகுள், ஃபேஸ்புக், டெஸ்லா, these ஃப்ளிப்கார்ட்ஸ், எஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் அவங்க டெக்னோக்ராட்ஸ், அவங்க எல்லாரும் இந்த டாஸ்க்கை தான் ஹவு பெஸ்ட் we can improvise the task. நான் ஒரு ரோபோவை கொண்டு வந்தேன்னா அந்த ரோபோ வந்து என்ன பண்ணும், வெறும் பொருளை மட்டும் வைக்கிறது இல்லாமல் இட் நீட்ஸ் டு டேக், எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னாலும் இட் நீட்ஸ் டு அசிஸ்ட், இட் நீட்ஸ் டு இன்ட்ராக்ட். ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணுற அளவுக்கு we should assign the task, that is called as an general intelligence. So here AGI capable of performing intellectual task as equivalent to human task. So that is called as an AGI. Next. ஸோ இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரேட்டிவ் ஏஐ மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஜெனரல் இன்டெலிஜென்ஸை நிறைய இப்போ யூடியூப்லேயோ நியூஸ்லேயோ பார்க்கும்போது ஜிஏஐ, ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரேட்டிவ் ஏஐனா வெறும் சிங்கிள் டாஸ்க் மட்டும் இல்லாமல், என்எல்பினா வெறும் என்னுடைய டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் என்னுடைய வாய்ஸையும் பார்க்கும், என்னுடைய இமேஜையும் பார்த்து மல்டி மாடல்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் அன் மல்டி மாடல். த டேட்டா இஸ் நாட் ஒன்லி சிம்பிளி a task, சிங்கிள் டாஸ்க். என்எல்பி டேட்டா மட்டும் இல்லை, வீடியோவோ ஆடியோவோ எந்த டைப்பாக இருந்தாலும் அந்த மாடல் அனலைஸ் பண்ணி எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லுதுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன் ஜெனரேட்டிவ் ஏஐ. நெக்ஸ்ட், ஸோ இதுக்கு பேசிக்காக லாங்குவேஜ் மாடல் இப்போ சொல்லியிருக்கேன்ல, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பார்க்குறோம். அதை வந்து இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்எல்எம் சொல்லுவோம், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ப்ரீ ட்ரெயின் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம். நெக்ஸ்ட், ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐக்கு வந்து எல்லாருக்கும் சாட் ஜிபிடின்னு இப்போ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சாட் ஜிபிடி, ஸோ how many of them used that? சார் கூட சொன்னார், எனக்கு ஒரு லீவ் லெட்டர் வேணுமோ, ஒரு கரெக்ஷன்ஸ் வேணுமோ, என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் டைப் பண்ணால் இமீடியட்லி இட் வில் present it. So that is the chat GPT. So DALL-E ன்றது அடுத்தது. What is DALL-E?
இங்கே ஒரு பிக்சர் இருக்குது. இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு ஜஸ்ட் அ மினிட். எஸ், DALL-Eன்றது that is and developed by OpenAI. OpenAI and Google, Facebook மாதிரி OpenAI அதான் அந்த சாட் ஜிபிடினுடைய கம்பெனி. they are developing this kind of softwares. DALL-Eன்ற ஒரு சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்னா, டெக்ஸ்ட், நான் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தேன்னா அதை என்ன பண்ணும், அதுக்குரிய இமேஜவே அது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஐ நீட், இங்கே என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்குறேன், இப்போ ஒரு படம் கொடுக்குறேன், ஒரு ஃபோட்டோ காமிச்சா அந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஒரு ஃபோட்டோவை பார்த்தோம்னா அது என்ன சொல்லும், ஃபோட்டோ ஹியூமன் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது மட்டும்தான் இவ்வளோ நாள் வரைக்கும் என்ன சொல்லும், ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ nowadays the technology is used to train what is the kind of activities that is happening within that image. ஸோ ஒரு இமேஜில் என்னுடைய ஃபோட்டோ கொடுத்தேன்னா ஒரு லேடி ஃபேஸ் இஸ் தேர். நான் ஒரு ஸ்மைலிங்கில் இருக்கிறேன், இல்லை பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தேன்னா இந்த லேடி இஸ் ஸ்பீக்கிங் அந்த மாதிரி வரும். ஸோ என்ன இமேஜ் கொடுத்துருக்கனோ அதை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்ததுன்னா தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் DALL-E சாஃப்ட்வேர். DALL-E. ஸோ தட் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ்னா அதை கொடுத்துருக்குறோம். அந்த இமேஜ் என்ன பண்ணும், 2 கிட்ஸ் வந்து பால் விளையாடுற மாதிரி இருக்கும், அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்குது. ஸோ இந்த படத்துக்கு டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இட் வில் டிஸ்கிரைப். ஸோ அஸ் அ ஹியூமன் நான் ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா, ஓ இந்த இதில் சிரிச்சிட்டு இருக்கிறாங்களே, இதில் ஏன் கண்ணை மூடி இருக்கிறாங்க, நம்ம கமெண்ட் கொடுப்போம். இந்த சேம் திங் இட் நீட்ஸ் டு கமெண்ட் தட் பர்டிகுலர் image. So that is the DALL-E software. So image, here are realistic image, kids playing with the ball. If there are anything else, நான் அடுத்து வேணும் எனக்கு கொடு அப்படின்னா DALL-E இந்த சாட் ஜிபிடியில் வந்து ஒன்லி டெக்ஸ்ட்டை மட்டும் கொடுத்தேன்னா எனக்கு வரும். இமேஜ் ரிலேட்டடாக வேணும்னா we have to use it this kind of OpenAI software. DALL-E ட்ரை பண்ணி பாருங்கள். DALL-Eன்றது என்னன்னு. நெக்ஸ்ட். எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி. ஸோ இங்கே என்னென்னா ஹியர் ஆர் இமேஜ்லேருந்து டெக்ஸ்ட்டோ, டெக்ஸ்ட்லேருந்து இமேஜோ, த டிஸ்கிரிப்ஷன் தட் இஸ் கிவன் பை. ஸோ திஸ் இஸ் அனதர் ஒன் டைப் ஆஃப் ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது, டெக்ஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுது, இமேஜை ஹேண்டில் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஈக்குவலன் டு மல்டி மாடல்னு சொல்லுவோம். ஒரே ஒரு சிங்கிள் மாடலை மட்டும் எடுக்காமல் மல்டி மாடல் டாஸ்கிங். வீடியோ கொடுத்தாலும் இட் நீட்ஸ் டு டிஸ்கிரைப். எஸ், நெக்ஸ்ட். ஸோ சாட் ஜிபிடி ஜெனரேட்டிவ் ப்ரீ-ட்ரெயின்ட் மாடல்னு சொல்லுவோம். ஜெனரேட்டிவ் ப்ரீ-ட்ரெயின்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபார்மர் மாடல்னால் ஒரு நியூரல் நெட்வொர்க் மாடல் வந்து பண்ணுறதை காட்டிலும் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஒரு 10 பேருக்கு கொடுத்த டாஸ்க்கை சிங்கிள் டாஸ்க்கை ஒரு ஆள்கிட்ட கொடுக்கறதுக்கும் ஒரு 10 பேருன்னு அசைன் பண்ணுறதுக்கு சிம்பிளிஃபைடாக கொடுத்து அந்த டாஸ்க்கை வந்து இன்னும் பெஸ்ட்டாக பண்ண முடியும். இந்த சேம் திங் வி ஆர் அடாப்டிங் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ். அதை எப்படி நான் ட்ரெயின் பண்ணுறேன்றதை டிரான்ஸ்ஃபார்மர் மாடல்னு சொல்லுவோம். அந்த மாடலில் சாட் ஜிபிடி எப்போ எவால்வ் ஆகிருக்குன்னு நவம்பர் 2022 ஜிபிடி 3.5ன்ற வேர்ஷன் வந்தது. இப்போ லேட்டஸ்ட் ஜிபிடி 4ன்றது வந்து 2023. அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸ், நான் ஜிபிடியில் எனக்கு ஒரு ரிசர்ச் பேப்பர் வேணும், இல்லை இந்த கண்டென்ட் வேணும், இவங்களை பற்றி சொல்லு அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குதோ ப்ரீ-ட்ரெயின்ட் மாடல். உடம்பை ப்ரீ-ட்ரெயின்ட் மாடல் 2+2 4ன்ற மாதிரி தான் ப்ரீ-ட்ரெயின். ஸோ என்ன இண்டிவிஜுவல் டெக்ஸ்ட், காம்பினேஷன் ஆஃப் டெக்ஸ்ட், சென்டென்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட், பேராகிராஃப் ஆஃப் டெக்ஸ்ட், ஃபுல் பிடிஎஃப், ஃபுல் வேர்ட் டாக்குமெண்ட், எவ்ரிதிங் எல்லாமே என்ன பண்ணிடுது, ட்ரெயின் பண்ணி அதனுடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணதுனால மல்டிபிள் சர்வர்ஸில் இருக்கனால எங்கே நான் எதை கேட்டாலும் இமீடியட்லி இட் இஸ் ரெஸ்பாண்டிங். எனக்கு சிங்கிள் வேர்டில் வேணும், ஒரு அரை பேஜாக வேணும், இல்லை இந்த ஃபுல் டாக்குமெண்ட் வேணும், இதை சர்ச் பண்ணி சொல்லு, இதுக்கு அடுத்து என்ன வரும். ஸோ இஃப் ஐ எம் ஆஸ்கிங் தட் டைப் ஆஃப் கொஷின்ஸ், everything is capable to answer there. So that is the GPT model. Next. ஸோ ஜிபிடினுடைய ஒரு எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்கேன். சாட் ஜிபிடின்னு போட்டுட்டு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அது ஒரு ப்ராம்ப்ட் வரும். அந்த ப்ராம்ப்டில் வந்து நம்ம எது டைப் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன டைப் பண்ணிங்க தான் மெசேஜ் சாட்னு சொல்லி வரும். இங்கே டைப் பண்ணேன்னா எனக்கு வந்து ஏஐ என்னன்னு சொல்லி ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறதுக்காண்டி டைப் தேர், இட் இஸ் இமீடியட்லி ரெஸ்பாண்டிங். ஏஐனா என்ன, அதை பற்றி இருக்கிற ஃபுல் டாக்குமெண்ட்ஸ். இப்போ நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறதுக்கும் சாட் ஜிபிடியில் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கோமா? கூகுளில் போய் சர்ச் பண்ணோம்னா என்ன வரும்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக தனித்தனியாக வரும். சரி, இப்போ சாட் ஜிபிடி எனக்கு
எல்லா டாக்குமெண்ட்டையும் ரீட் பண்ணிவிட்டு சம்மரி மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் ஒன். எஸ் எஸ் என்னங்க சார்? எஸ் சார், எஸ். நெக்ஸ்ட், ஸோ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லீவ் லெட்டர் ரெக்வஸ்டிங் பெர்மிஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இமீடியட்டாக அந்த ஃபார்மேட்டில் எனக்கு என்ன வேணும், லீவ் லெட்டர். இப்போ எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் என்ன ஒர்க்கு, ரிசர்ச் ஒர்க்கவே என்ன பண்ணுறாங்க, சாட் ஜிபிடியில் கொடுத்து ஒவ்வொரு பேஜாக கலெக்ட் பண்ணி ஒரு ஃபுல் பேப்பரவே வந்து ரெடி பண்ணுற அளவுக்கு வந்து இட் இஸ் மிமிக்கிங் இஸ் அ ஹியூமன் பீயிங். ஒரு ஹியூமன் ரிசர்ச்சர் என்ன பண்ணுவாங்களோ அது ஃபுல் கண்டென்ட்டையும் அது வந்து ஈஸிலி டெலிவரிங் தட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஸோ இமெயில் இதெல்லாம் என்ன, ஐ எம் ரைட்டிங் ஃபார்மலி இந்த பீரியட் எனக்கு என்ன ஃபார்மல் லெட்டராக வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்றதுக்கு வந்து இட் இஸ் கைடிங் தேர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பைத்தான் ப்ரோக்ராம் வேணும், இந்த இதுக்கு சிம்பிளாக ஒரு பைத்தான் ப்ரோக்ராம்னா அந்த ப்ரோக்ராமையே என்ன பண்ணுது, கொடுக்குது. ஸோ தேட்ஸ் வை லே ஆஃப் இன் கம்பெனிஸ், நிறைய ரிசெஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 10 பேரை வச்சு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நான் அசைன் பண்ணி இந்த டாஸ்க்கை கொடுக்கறதுக்கு ஐம் யூஸிங் சாட் ஜிபிடி. 2 பேர் இருந்தால் போதும் அந்த கான்செப்டை நான் வந்து கோடிங்காக டெவலப் பண்ண முடியும். ஸோ ரீப்ளேசிங். ஸோ அதுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குதுன்றதை வந்து வி ஷுட் சீக் அண்ட் வி ஷுட் ஷைன் தேர். ஓகே, எஸ். இது ஒரு எக்ஸாம்பிள். ப்ரோக்ராமே எனக்கு என்ன பண்ணும், என்ன டைப் ஆஃப் கொரி கேட்டாலும் கொடுத்துரும். நெக்ஸ்ட், ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ தான் வந்து we can use suggest new drug components. இப்போ எனக்கு ஒரு புது மருந்து வேணும் அப்படின்னா, ஒரு மெடிசின் நான் கொடுக்கணும்னாலும் இந்தந்த காம்பினேஷன்ஸில் இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்க்கு என்ன மாதிரி மெடிசின்ஸ் வேணும் அப்படின்னாலும் இட் கேன் டிசைன், இட் கேன் ஐடென்டிஃபை என்ன காம்பனன்ட்ஸ் என்ன ரேஷியோவில் வந்து we should prepare and produce a new drugs. அதெல்லாம் கூட நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுது. தட் இஸ் கால்ட் as an generative AI or general intelligence. So general intelligence is an using an multi-model equivalence. எப்படி இருக்குது equivalence, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்குது, இட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி அவங்க வந்து இட் கேன் ஈஸிலி சஜஸ்ட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் ஸ்ட்ரக் ஆகுதா, கொஞ்சம் இதாகுது. The last one, what is the last one? இப்போ 2 மாடல் பார்த்துருக்கோம். What are there? What is the first one? Very good. Everyone sincerely actively involving and sincerely participating. Thank you, ma. Yes, first one, narrow intelligence. Next one, general intelligence. So, next, third one is super intelligence. Super. Yes. Next, 34. Okay. AlphaGoன்றது ஒரு கேமிங்கில் செஸ் எல்லாம் நம்ம விளையாண்டுருக்கோம்ல, செஸ் எல்லாருக்கும் விளையாட தெரியும் அப்படி தானே. ஆப்போனண்ட் 2 பேர் விளையாடுறோம்னா நம்ம எப்படி வின் பண்ணலான்ற மைண்ட் செட்டில் தான் இதே இதை வந்து மிமிக் பண்ணாங்கன்னா, ஒரு செஸ்ஸுக்கு வந்து ஒரு காயினை நான் மூவ் பண்ணுறேன்னா, ஒரு சோல்ஜர்னால் எத்தனை ஸ்டெப்ஸ் வைக்கலாம், ஃபஸ்ட்டுனா 2 வைக்கலாம், இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஒவ்வொரு காயினுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணும். ஆல்ஃபாகோன்ற ஒரு கேமுக்கு ஒரு மூமெண்ட்ஸ்க்கு வந்து 300 பாசிபிலிட்டிஸ் இருக்குமா. இப்போ ஒவ்வொன்றுக்கும் எந்த மாதிரி இருக்குது, இதை வந்து ஒரு கேமிங்கை டெவலப் பண்ணி வேர்ல்டில் சாம்பியனாக சீடால் அப்படின்ற ஒருத்தரோட இவங்க காம்படிட்டராக வைக்கும்போது அது வந்து சாஃப்ட்வேர் தான் அவங்களுடைய வின்னராக இருந்திருக்காங்க நிறைய டைம்ஸில். ஸோ தட் இஸ் த ப்ரூவன் ஒன், தட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் தான். இன்னும் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வரல. ஸோ இதை என்ன சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னால் ஆல் ஓவர் கண்ட்ரோல். நம்மளுடைய ஃபஸ்ட் வந்து என்னது, ஒரு ஸ்டெப் பிஹைண்ட். இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் 1 ஸ்டெப் பிஹைண்ட். தட் இஸ் வீக் இன்டெலிஜென்ஸ், சிங்கிள் டாஸ்கிங். அடுத்தது என்னது, ஈக்குவலாக இருக்கிறது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னு என்ன வரும், ஏஐனுடைய எங்கே இருக்கும், அட்வான்ஸ்மெண்ட். ஸோ நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் என்னவாக இருக்கும், அவங்கள காட்டிலும் கூட இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா? Human intelligence is less compared to super intelligence. 2040 40 50 வரும்போது everything is assigned as an super intelligence. So that is, அது வந்து danger zoneல இருக்கலாம், maybe progress கூட இருக்கலாம். So the way how we are using, that is the very 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 big challenging question. Next.
So artificial super intelligence, ASI. So intellectual scope beyond human intelligence. இப்போ எல்லா டாஸ்க்லையும் அது ட்ரெயின் ஆகி வந்ததுன்னா மல்டி மாடல். இப்போ ஒரு கம்பெனியை ரன் பண்ணணும்னா சிஇஓ இருந்து என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கிறாங்க, எத்தனை எம்ப்ளாயி வைக்கலாம், என்ன சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி வைக்கலாம், என்ன ப்ராடக்ட் வந்திருக்குன்னு மட்டும்தான் அந்த சிஇஓக்கு அந்த கம்பெனி ஓனருக்கு தெரியும். இது என்ன பண்ணும், எத்தனை எம்ப்ளாயி ப்ரோக்ராமிங்கும் பண்ணும், என்னெல்லாம் பண்ணும், எவ்ரிதிங் இஸ் ரன் பை ஆட்டோமேட்டட் பை ஒன்லி மிஷின். அந்த மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். எல்லா டெசிஷன் மேக்கிங்கும் ஓகே, டெவலப்டு திங்கிங் ஸ்கில்ஸ் மோர் அட்வான்ஸ்டு தேன் எனி ஹியூமன் பீயிங். ஸோ அதை நோக்கி தான் வந்து இந்த வேர்ல்டு இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தேட். 2060-70 வந்து தட் இஸ் த சர்வைவல் ஆஃப் ஒன்லி அ சூப்பர் இன்டெலிஜென்ஸ். நம்ம ஹியூமனோட பேசிகிட்டு இருக்கோமா, மேபி இப்போலாம் வந்து ஸ்கூல் டீச்சராக கூட வந்து என்ன பண்ணுறாங்க, தே ஆர் அடாப்டிங் இந்த ரோபோஸை வந்து தேர் அசைனிங் ஃபார் ஹேண்ட்லிங் கிளாஸஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மள்கிட்ட பேசுகிறவங்க ரியலாக இல்லை மிஷினான்ற அளவுக்கு வந்து we need to check. So that is the level of super intelligence. Next. So characteristics of ASI is AI driven inventions, large language model, neural network, மல்டி மாடல். எல்லாத்தையும் டெக்ஸ்ட் கொடுத்தாலும் சப்போர்ட் பண்ணும், எந்த டேட்டாவை கொடுத்தாலும் இட் கேன் ஈஸிலி ஹேண்டில், மல்டி டாஸ்கிங் பண்ணும், இம்ப்ரூவ்ட் பண்ணும், பெஸ்ட்டாக பண்ணும், எரர் இல்லாமல் பண்ணுதுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட். ஓகே, எஸ், நெக்ஸ்ட். ஸோ த பெனிஃபிட்ஸ், ஸோ வி கேன் யூஸ் தட் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஹெல்த் கேர் சிஸ்டம். ஒரு சிப்பை மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ண, தட் இஸ் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். சிங்குலாரிட்டி இஸ் இட் இஸ் ஒரு சிப்பை இன்சர்ட் பண்ணோம்னா நம்ம இண்டிவிஜுவலுக்கு வந்து சுகர்னால் அதுக்கு தனி என்ன பண்ணுறோம், மெடிசன் எடுக்கிறோம். ஹார்ட் அதுக்கு வந்து வி ஆர் டேக்கிங், பிபினா தனி மெடிசன்ஸ் எடுக்கிறோம். எவ்ரிதிங் ஆல் டுகெதர் ஒரே ஒரு சிப், இட் நீட்ஸ் டு இன்ஜெக்ட் போட்டோம்னா இட் நீட்ஸ் டு கோ த்ரூ. அண்ட் பிளாக் இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ரால் இருந்தாலும், சுகர் இருந்தாலும் என்டையராக வந்து கண்ட்ரோல் பண்ணி போகிற அளவுக்கு வந்து இந்த ரிசர்ச் இஸ் ஸ்டில் மூவிங் ஆன் தேர். ஓகே, எஸ், எந்த மாதிரி டிசீஸ் இருந்தாலும் ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு வந்து healthy way of medications research is going on there. So we are expecting that. So here benefits of super intelligence, we can use it for climatic changes, biotechnology, disease, then space explorations, poverty, we can world hunger. இதெல்லாத்தையும் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் இன் த ரைட் டைரக்ஷன்ஸ், ஆல் ரிசர்ச்சஸ் put together and we are moving in the right directions means definitely it is helpful for the society. So that is the expectation of AGI. ASI, super. ASI. What is ASI? Artificial super intelligence. இப்போ ஒரு காரை ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு அதனோட இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வந்துட்டு இருக்கிறாங்க. ஒன்ஸ் ஓவர்டேக் பண்ணால் என்ன ஆகும், எவ்ரிதிங் கண்ட்ரோல் இஸ் கோஸ் டு தெம். ஸோ அந்த கண்ட்ரோலை how best we are controlling, எல்லாமே நம்மள்ட்ட தான் இருக்குது. we are the inventor, we are the programmer. So everything is in our hand. The what way we are using, we are utilizing. So we should convey this to our younger minds and young children, the next generations. We should use that intelligence in a proper way and prosperity for the society. Thank you all. Thank you. நேரம் கம்மியாக இருக்குது. உங்களோட கேள்வி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக மட்டும் கேட்கலாம். ஸோ ஒரு 2 or 3 மெம்பர்ஸ் கேட்கலாம். கேள்வி கேட்குறீங்களா? இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ ரைட் வேல யூஸ் பண்ணால் பாசிட்டிவாக இருக்கும், பட் அதே மாதிரி நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ ரைட் வேல நம்ம இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து நம்ம நிறையா இன்புட் கொடுக்குறதுனால ஏஐ கேன் ரெஸ்பாண்ட், இந்த டெசிஷன் மேக்கிங் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த ரைட் வேலைக்காக இந்த பாலிசிஸ்னால் எடுக்கிறாங்கல்ல பார்லிமெண்ட்டில், அந்த மாதிரி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி அவேர்னஸ் நம்மள்ட்ட இப்போ இன்னும் கம்மியாக தான் இருக்குது. டெசிஷன் எத்திக்கல் இன்சிஸ்ட் பண்ணுறது, இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸில் இந்த இப்போ எல்லாம் க்ரைம் ரேட் நிறையா வந்து தெஃப்ட் நடக்குதுன்றதை வந்து சைபர் செக்யூரிட்டி கொண்டு வர மாதிரி பாலிசி மேக்கிங்கில் வந்து இந்த மாதிரி வேர்ல்டு வைட்லி இந்த மாதிரி கொண்டு வரணும். இந்த மாதிரி பிக் டெக்னோக்ராட்ஸ்லாம் வந்து தே ஷுட் ஒபே அண்ட் ஃபாலோ திஸ் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அந்த மாதிரி அமெண்ட் பண்ணோம்னா டெஃபினெட்லி வி கேன் என்ஷூர் திஸ்.
எஸ் தேங்க்யூ. எஸ் மேம். இருக்குது இருக்குது. கண்டிப்பாக. இல்லை, லே ஆஃப்ன்றது ஒன் பர்டிகுலர் திங். இப்போ ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸில் வந்து ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஆனால் வந்து ஹியூமனுடைய இது வந்து கம்மியாகும். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்மளுக்கு இன்னும் இந்த மாதிரி ஆட்டோமேஷன் ப்ராசஸ் எப்படி கண்ட்ரோலில் பண்ணலாம் இருக்குது. ஸோ அது இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஒன்லி 20%, ப்ராக்ரஷன் இஸ் 80% இருக்குது. ஸோ அதை நோக்கி போனோம்னா இது வந்து ஒரு மினிமம் லெவல் தான். அதுக்கு ஆல்டர்னேட் சான்சஸ் வந்து நிறையா வந்து வி கேன் டெவலப், வி கேன் கிரியேட், அந்த மாதிரி பண்ணலாம். எஸ் சார். இப்போ வருது ஏஐ மாடல் ஸ்டில் இஸ் கோயிங் ஆன். தமிழ் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷியோர் சார். எஸ் சார், பண்ண போகிறாங்க இந்த மாதிரி. சூப்பர் இன்டெலிஜென்ஸில் இப்போ கலெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கார்பஸ். எஸ் சார், அதே மாதிரி வரும். இப்போ ஒரு சென்டென்ஸ் சொன்னேன், இந்த தீமில் வேணும்னாலும் அதே மாதிரி பாட்டுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரிலாம் ஏன் இருக்குது. கண்டிப்பாக அந்த உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு காலத்தில் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த ரிசர்ச் ஸ்டில் எஸ் இருக்கிற மாதிரி வந்து நெக்ஸ்ட் 10 yearsல வந்து டெஃபினெட்லி இட் இஸ் ஈக்குவலண்ட். எஸ், ரியலாக இருக்கிறது வந்து ஹியூமன் டச், அந்த ஃபீலிங், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது வந்து ஏஐ கொடுக்க முடியாது. இப்போ நான் ஒரு செஷன் எடுத்துருக்கிறேன், எத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த ரியல் ஹாப்பினஸ் நீங்கள் கேட்டிருக்கிற ஒரு என்ஜாய் பண்ணுறது, திஸ் இஸ் எனி டைம் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அது மாற்ற முடியாது. எஸ் சார், தேங்க்யூ சார். மேம், ஒரு இப்போ காரில் ரூட்டு கண்டுபிடிக்கணும்னு வைங்க, அதுக்குண்டான ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குல்ல மேடம்? கண்டிப்பாக. அது வந்து இந்த கூகுள் மேப் வந்து சென்சார் இருக்குது, சென்சார் ஜிபிஎஸ்ல இருக்குது. அதை நம்மளுடைய வெஹிக்கிளோட கனெக்ட் பண்ணி எந்த பார்ட் அங்கே வந்து டிராஃபிக்காக இருந்ததுன்னா ஆல்டர்னேட் சோர்ஸ்ன்னு சொல்லுதுல, தட் இஸ் ஏஐ. எஸ், தட் இஸ் ஏஐ. எஸ். உனக்கு டவுட் மேம், இப்போ ஒரு வீடியோ கேமரா இருக்குல்ல மேடம், இப்போ அந்த கேமரா மாட்டி கிடக்கிறது மட்டும் கிடையாது மேடம், இப்போ அந்த ஃபேன்லையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். எஸ், சென்சார் இருக்குது. அது வெறும் சென்சார்னா டெம்பரேச்சர் மட்டும், எவ்வளோ ஸ்பீடில் சுற்றணும் மட்டும், எத்தனை பேர் இருக்கிறீங்க, எவ்வளோ ஸ்பீடில் நான் சுற்றணுன்றது அதுவே ஐடென்டிஃபை பண்ணதுன்னா தட் இஸ் ஏஐ. எஸ் எஸ், தேங்க்யூ. யுவர் குட் நேம்? யுவன் சங்கர். எஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூப்பா. எஸ்ப்பா. அதே சமயத்தில் இந்த இப்போ சொன்னீங்க அந்த டெல்லி வந்து அது வந்து பிக்சர் ஃபார்மேட்ல செய்யுது. இதே இந்த மாதிரி பிடிஎஃப்க்கு எதுவும் இந்த பிடிஎஃப்க்கு நிறைய இருக்குது. அது என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் மேம்? pdf.ai-ன்னு சொல்லி இருக்குது. அதில் போனீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபுல்லாகவே சம்மரைஸ் பண்ணி எனக்கு என்ன வேணும், அந்த பிடிஎஃப்ல எந்த வேர்ட்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்குது, என்ன சம்மரி, இந்த லைன் இருக்குதான்லாம் சர்ச் பண்ணி சொல்லும். பிடிஎஃப் ஏஐங்கிறது தனி வெப்சைட், தனியாக ஒரு சாஃப்ட்வேரே இருக்குது. சாஃப்ட்வேர் இருக்கு. நம்ம பெய்டா இல்ல ஃப்ரீ ஆன்லைன்ல இருக்குது. ஆன்லைன்ல இருக்குது. வேற ஏதாச்சும் சாட் ஜிபிடி இந்த மாதிரி ஜெமினி இதெல்லாம் வந்து பிக் ஜெயின்ஸ், பெரிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்லாம் என்டையர் லாங்குவேஜில் ஒரு இங்கிலீஷில் நான் என்னெல்லாம் இருக்குதோ கிராமட்டிக்கல் அஸ் வெல் அஸ் எல்லா டேர்ம்ஸையும் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கனால அவங்கள அதை தான் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வேற எதுவும் பிளாட்ஃபார்ம்ஸ், ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி? இப்போ எக்ஸாம்ஸ் கொஷின் ஆன்சரிங் அது சாட் ஜிபிடி நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஷின் ஆன்சரிங் ஏன்னா அதுக்கு எக்ஸாக்டாக பண்ணுறது வந்து ட்ரஸ்ட்ஃபுல்லாக வந்து இது ரெண்டு தான் இருக்குது இப்போதைக்கு. எஸ், தேங்க்யூ மேம். எஸ் சார். எஸ் சார், பிளகரிசம் இருக்குது. பிளகரிசம் டூல்னே நிறைய இருக்குது. எஸ், அந்த பிடிஎஃப்ல கொடுத்தோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பிளகரிசம், 10%க்கு மேலே இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த டூல் ஒவ்வொரு பேஜையும் அது வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும். ஏஐ, எஸ், இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்னதுப்பா, எல்லா இடத்துலையும் டாக்குமெண்ட் எங்கெங்கே லோட் பண்ணுறோமோ பிளகரிசம் இருக்குது. எனக்கு ஃபில்டர் பண்ணி எனக்கு வேணுன்றதை வி கேன் கெட் இட் பண்ணலாம். எஸ் பண்ணலாம். எஸ் எஸ் மேம். குட் ஈவினிங். எஸ் சார். எஸ் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். யாராவது? எஸ் மேம். குட் ஈவினிங் மேம். ஆக்சுவலி நியூராலிங்க் வந்து நம்ம எலான் மஸ்கோடது இருக்கு. எஸ். ஸோ அது வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸா இல்லை ஜெனரேட்டிவ்? இப்போ சூப்பர் இன்டெலிஜென்ஸ் லெவலுக்கு அதை கொண்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் அந்த ப்ராக்ரஸ் தான். அதுக்கு நம்பர் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ், அதுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டுட்டு தே ஆர் ப்ராக்ரஸிங். டெஸ்டிங் லெவலில் தான் இருக்குது இப்போதைக்கு. எஸ்.
எரர், அந்த எரரை இது பண்ணுறதுக்கு தான் வந்து 100% அக்யூரசி. இப்போ ஒரு டெஸ்ட் டிரைவ் இல்லாமல் காரை வந்து ஒரு நிறைய ஹிட் பண்ணி எத்தனை தடவை வந்து அது அவனுடைய கேப்பபிலிட்டி இருக்குதுன்றதை டிரைவ் டெஸ்ட் பண்ணிட்டு தானே அது 100% ஓகேன்ற பின்னாடி அதை வந்து டெலிவரி நம்ம பண்ணுற மாதிரி தான் ஒரு சாஃப்ட்வேர் டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஷுட் டெஸ்ட் இட், ட்ரையல் பண்ணி எவ்வளோ எரர் வருதோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வி ஷுட் ரிலீஸ் திஸ். இல்லை, அது இப்போ நேரோ இன்டெலிஜென்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் லெவலில் கண்டிப்பாக வந்துடும். எஸ் எஸ், தேங்க்யூ. எஸ், யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. அதை சொன்னால் வெரி டெக்னிக்கலாக போகும். அந்த அல்காரிதம் அந்த மாதிரி போனால் எவ்வளோ பேர் அதை இன்ட்ரெஸ்ட்டாக கவனிப்பாங்கன்னு தெரியல. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ ப்ளீஸ் கான்டாக்ட் மீ, டெஃபினெட்லி ஐ வில் டீச் யூ. எஸ்மா, ப்ளீஸ்மா, அவர் சார் முடிச்சுட்டோம். அப்புறம் டிரான்ஸ்லேஷனில் மேம் கூகுள் டிரான்ஸ்லேஷனில் போடும்போது நிறைய வேர்ட்ஸ்க்கு வந்து அது அப்படியே லிட்ரேஷன் பண்ணுது. அதை இது பண்ண முடியல. அது சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ல வந்துட்டு இருக்குது சார். அதெல்லாம் ஓவர் கம் பண்ற அளவுக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த லாங்குவேஜ் அடுத்த தடவை வந்து இது ஓவர் கம் பண்ணணுன்றதை தே ஆர் ட்ரைனிங். என்னங்க சார்? இல்லை, அது டேப்பிங் மிஷின் வச்சுருந்தா இது பண்ணோம். நம்ம என்ன பண்ணுறோமோ டேட்டாஸ் தான், அதெல்லாம் ஒன்று இல்லை, இன்னும் பண்ணல. இல்லை, அது வந்து அதுக்குன்னு நம்ம ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ஸ் போட்டிருந்தா தான் அது பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ், கண்டிப்பாக ஷேர் இங்கே தான் பண்ணியிருக்கோம் சார். எஸ் சார், காப்பி பண்ணிக்கலாம். எஸ். இல்லை, அதனால தான் வந்து ஹெல்த் கேரை வந்து இம்மீடியட்டாக ரோபோட்டை விடலை. அது வந்து இப்போ ஒரு நேரோ இன்டெலிஜென்ஸில் தான் சப்போர்ட்டிங்காக தான் கொடுக்குது. உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்ன நீடு. ஆப்ரேஷன் லெவலுக்கு வந்து சின்ன இடங்களில் வந்து மினிமம் லெவல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஹியூமன் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், காஸ்ட்லியர் தேன் ரோபோ. ஸோ அதனால் அதை எவ்வளோ தூரத்துக்கு வந்து 0 எரர் கொண்டு வர முடியுன்றதை ட்ரை பண்ணிவிட்டு டெஃபினெட்லி தே வில் அசைன் திஸ். இல்லை, சான்சஸ் வந்து அதை ஓவர் கம் பண்ணிடுவாங்க. ஏன்னா மைன்யூட் லெவலில் இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து இது எவ்வளோ தூரத்துக்கு அந்த இது பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்னா ஹியூமனை காட்டில் இது பெஸ்ட்டாகவே பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் அட்டம்ப்டிங், அதுதான் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொல்லுவோம். அதெல்லாம் எவ்வளோ எரரை வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஒரு ஹியூமன் எத்தனை பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணி தானே ஃபைனலாக வந்து ஒரு ஆப்ரேஷன் கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகுது. இந்த சேம் வே வி ஆர் ட்ரீட்டிங் த மிஷின்ஸ் ஆல்சோ இம்ப்ரூவைஸ் தேர் கான்ஃபிடன்ஸ் லெவல். அசிஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஹியூமன் இல்லாமல் 100% மிஷின் மட்டும் வச்சு பண்ண முடியாது. பண்ணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து வி கேன் நாட் அடாப்ட் தேட். ஒரு சப்போர்ட்டிங் ஒரு 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 சப்போர்ட்டிங் இதுக்கு தான் வந்து வி கேன் யூஸ் இட். எஸ். ஸோ எஸ், மிஸ்டேக் தான், கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸுனுடைய காஸ்ட்டு மினிமைஸ் பண்ணணும்னு தான் அடுத்த லெவல் ஆஃப் அட்டம்ப்ட். இப்போ ஃபார் சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணுறோம்னா அதில் எரர் வந்ததுன்னா என்ன எரர் வந்திருக்குதோ அதை பேஸ் பண்ணி வி நீட் டு அதை ஓவர் கம் பண்ணணும். அதெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். அந்த டேட்டா வச்சு அடுத்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு வந்து எரர் ப்ரோனாக பண்ணணுன்றதான் சயின்ஸ். ஸோ சயின்ஸ் எப்போயுமே எரரோடு தான் இருக்கும். வி ஷுட் ஓவர் கம், அதனுடைய 0 எரர் லெவல் கொண்டு வரணுன்றது தான். எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். ஓகே, தேங்க்ஸ் மேடம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து ஏஐன்னா என்ன, அதோட வகை என்ன, அதோடைய பயன்பாடு என்ன, அதை பற்றி நல்லா சொல்லியிருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் வீக் வந்து டாக்டர் எம் மருதுபாண்டியன் அரசு அருங்காட்சியகத்தில் வந்து மதுரையும் தமிழும் என்ற கான்செப்டில் பேச வராது. நீங்கள்லாம் வந்து கலந்துக்குங்க. மேலும் உங்களுடைய ஃபீட்பேக்லாம் கொடுங்க. தேங்க்யூ.